அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பட் இன்ஷால்லா நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்னென்னா 2026ஆம் ஆண்டு காலிங்க பண்டார சாரோட மாடல் பேப்பர். அது முழுமையாக தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணப்பட்டு சரியான டேர்ம் வேர்ட்ஸோட ட்ரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட ஒரு பேப்பர். அதில் எங்களோட இந்திய கட்ட டார்கெட் வந்து எப்படின்னா முதல் 10 MCQ வெறுமனே MCQவை மட்டும் பேசிட்டு நிற்காமல் அதோட சம்மந்தப்பட்டு நீங்கள் கேள்விப்படுகிற மாடல் கேள்விகள் கொஞ்சம் வித்தியாசமான ஐடியாவில் எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகளையும் கொஞ்சம் குயிக்காக பேசிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வி, அதாவது அவரோடதில் வந்து முதலாவது ஸ்ட்ரக்சர் கேள்வி அதுக்கு முழுமையாக தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிக்கு அதோட சம்மந்தப்பட்ட தியரி பார்ட் நாங்கள் கிளாஸில் படித்த தியரி பார்ட்டுகளை கொஞ்சம் குயிக் ஒரு டிப் ரிமைண்ட் பண்ணி விட்டுட்டு அடுத்த கட்டம் நாங்கள் போகிறோம் என்னென்னா எஸ்ஏ பகுதி. இதுதான் முக்கியமான விஷயம். இந்த எஸ்ஏ பகுதியில் என்னுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா இந்த ஒலியல் உபகரணங்களை முழுமையாக உங்களுக்கு ஒரு முறை ஞாபகப்படுத்திட்டு அதோட சம்மந்தப்பட்ட கேள்வியை செய்கிறது. ஏன் நான் ஒலியல் உபகரணத்தை ஒன்றாவது தெரிவு செஞ்சேன்டா இதில் FWC பேப்பர், ராயல் காலேஜ் பேப்பர், அதே மாதிரி காலிங்க பண்டார சாரோட பேப்பர் மூணுலேயுமே பிரதானமாக ஒலியல் உபகரணம் சம்மந்தப்பட்டு தான் கேள்விகள் போடப்பட்டிருக்கு. அப்போ அந்த விஷயத்தை உங்களுக்கு குயிக் ஒரு டிப் ரிமைண்ட் பண்ணிவிட்டு அந்த தியரிகளை டிப் ஞாபகப்படுத்தி விட்டுட்டோம் நாங்கள் கேள்விகள் பக்கம் போவோம். ரைட், நாங்கள் ஒன்றாவது ஸ்டார்ட் பண்ணிக்கொள்வோம். ரைட், அதுக்கு முதல்ல இந்த விஷயத்த சொல்கிறேன். யாருக்கு சரி இந்த டியூட் பகுதி தேவைண்டா அப்படின்ற அந்த எஸ்ஏ பகுதிக்குரிய கேள்விகள் தேவைப்படக்கூடிய ஆக்கள் இருந்தால் நீங்கள் இந்த இதில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்று நீங்கள் என்ன பேஜ் அப்படின்ற விஷயத்தை கொஞ்சம் ஒரு மெசேஜ் ஒன்றா மட்டும் போட்டுவிடுங்க. அந்த உங்களுக்கு இதுக்குரிய ஷார்ட் நோட் வருகம் நீங்கள் அதை என்ன செய்யலைன்னா A3 பேப்பரில் பிரிண்ட் எடுத்து அந்த ஷார்ட் நோட்டை உங்களுக்கு இதோட நான் சொல்கிற விஷயங்களை ஃபில் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. ரைட், சரி, அப்போ நாங்கள் விஷயங்களுக்கு போவோம். பாருங்கள், முதலாவது நாங்கள் இதில் பேச போகிறது பார்வை கோணம். ரைட், அப்போ இந்த பார்வை கோணம்ன்றது சொல்கிறது என்னென்னா ஒரு பொருள் எங்களுக்கு விளங்கக்கூடிய அளவு எவ்வளவு பெரிதாக தெரிகிறது அப்படின்றது முழுமையாக தங்கிக்கிற ஒரு விஷயம்தான் இந்த பார்வை கோணம். அதாவது அதை சொல்கிறாரு பாருங்க, இப்படி ஒரு பொருளின் அளவு நம் கண்களுக்கு எவ்வளவு பெரிதாக தெரிகின்றது என்பது அந்த பொருள் நம் கண்ணின் விழித்திரையில் உருவாக்கும் பிம்பத்தின் அளவை பொறுத்தது. அப்போ இந்த இடத்துல பிம்பத்தில் அளவுன்றது வந்து என்னடா பாருங்கோ, இந்த இடத்துல இப்படி ஒரு பொருள் வைக்கப்பட்டேக்கு இதுலேருந்து ஒளியியல் மையத்தினூடாக வார ஒளிக்கதிர் முறிவடையாமல் அப்படியே வந்து இந்த ஒரு பிம்பத்தை உருவாக்குது. அடுத்ததாக பாருங்கள், இன்னும் ஒரு பொருள் இந்த இடத்துல அதே உயரமுடைய ஒரு பொருள் வைக்கப்பட்டேக்கு அதுலேருந்து வார ஒளிக்கதிர் இந்த மஞ்சள் நிறத்தால் குறிக்கப்பட்டேக்கு அதால் வார பிம்பம் இது. அப்போ அந்த பிம்பத்தோட அளவுகள் வித்தியாசப்பட எங்களுக்கு அதிலிருந்து தான் அந்த பொருளோட சைஸ் என்ன செய்யுது வித்தியாசமாக விளங்குதான். ரைட், அப்போ இது உங்களுக்கும் ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்கள் தான். சரி, அடுத்தது பாருங்கள், 2வது பாயிண்டில் சொல்கிறாரு விழித்திரையில் உருவாகும் பிம்பத்தின் அளவு அந்த பொருள் கண்ணில் ஏற்படுத்தும் கோணத்திற்கு நேர்விகித சமனாக இருக்கும். இந்த கோணத்தை தான் நாங்கள் என்ன சொல்கிறோமா பார்வை கோணம். சரி, பார்வை கோணம்ன்றது ஓகே. இந்த பாயிண்ட் அவர் எப்படி சொன்னார், இந்த பொருள் கண்ணில் ஏற்படுத்தும் கோணத்திற்கு நேர்விகித சமனாக இருக்கும். இது எப்படி அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு தெரியும். இந்த நீல கலரால் மார்க் பண்ணிக்கிற கோணத்தை நான் θ1 என்றும் இந்த அடுத்த கலரால் இந்த மஞ்சள் கலர் இதோட இருக்கிறதுனா θ2 எடுத்தால் உங்களுக்கு தெரியும் குத்தெதிர் கோணங்கள்ன்ற அடிப்படையில் இந்த கோணம் θ2, இந்த கோணம் θ1. அப்போ θ1க்குரிய பிம்பம் பெருசாகிக்குது, θ2க்குரிய பிம்பம் சிறுசாகிக்குது. சரி, பிம்பம் பெருசு சிறுசு சரி, நேர்விகித சமன்ற ஒரு கதை சொல்கிறாரு. உங்களுக்கு தெரியும் இல்லை, இது ஒரு சிறிய வளைவாக கருதினா நாங்கள் அந்த ஆரைச்சிறைகளோட நீளத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்படி ஒரு சமன்பாடு படித்தோமே ஆஃபமே கைசமனார் θ. அப்போ இந்த தூரம் S மாதிரி இது வந்து θ மாதிரி இந்த கண் வில்லையோட விட்டம் மாறாதுன்னு சொல்லி நாங்கள் கருதினா S வந்து யாருக்கு நேர்விகித சமனாய்க்கும் θக்கு. ஸோ அதால் தான் இந்த கதையை சொல்கிறாரு. அந்த பொருள் கண்ணில் ஏற்படுத்தும் கோணத்திற்கு நேர்விகித சமனாய்க்கும் இது விழித்திரையில் உருவாகக்கூடிய பிம்பத்தில் அளவு. அப்போ இந்த பாயிண்ட்டும் உங்களுக்கு கிளியர் ஆகிட்டு. சரி, அப்போ இந்த விஷயமும் சரி. நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போவோம் பாருங்க. அடுத்ததாக நான் இப்படி ஒரு வரைபடம் தந்திக்கிறேன். இந்த வரைபடத்தில் நாங்கள் 2 சந்தர்ப்பங்களை கருத போகிறோம். சரியா, முதலாவது சந்தர்ப்பம் என்னென்னா ஒரே அளவுடைய பொருட்கள். முதலாவது சந்தர்ப்பம் நான் இதில் கருதுறது ஒரே அளவு அல்லது ஒரே உயரத்தை உடைய பொருட்கள். இந்த 2 பேருடையும் உயரம் h. அப்போ ஒரே உயரமுடைய பொருட்கள் கண்ணில் இருந்து வெவ்வேறு தூரத்தில் அமைய. பாருங்க, இந்த தூரத்தை நான் x1 என்றும் இந்த தூரத்தை நான் x2 எடுக்கிறேன். ஸோ நான் நோட்ஸ் எழுதி கொண்டே உங்களுக்கு என்ன சரி தேவைன்னு போட்டால் நீங்கள் அதில் எழுதி கொள்ளுங்கள். சந்தர்ப்பம் உண்டு என்னென்னா நான் அதில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண எக்ஸ்பெக்ட் பண்ணது
ஒரே உயரமுடைய பொருள் கண்ணிலிருந்து தூரம் அதிகரிக்க அதிகரிக்க அப்பொருள் எமக்கு தென்படக்கூடிய அளவு சிறிதாகும். அது எப்படி எனக்கு தெரியும்? இப்போ அதை தான் நான் இந்த திரும்ப காட்டிக்கிறேன். ஏண்டா நான் இதை சிம்பிளாக நொட்டேஷனில் சொல்கிறேன்டா. எப்படி சொல்லியிருந்தானே, இந்த நீல கலரில் உருவாகிக்கிறத θ1 என்றும் இந்த மஞ்சள் கலரோடு உருவாக்கப்பட்டிருக்கிறது θ2 எடுக்கிறேன். நான் மேலே சொன்னேன், இந்த θன்றது பிம்பத்துக்கு நேர்விகித சமனாக காணப்படும். இந்த பிம்பத்தை V1, இந்த பிம்பத்தை V2 எடுக்கிறேன். ஒன்றாவது நான் இப்படி சொல்கிறேன், எனக்கு தெரியும் θ1 பெருசு θ2 விட. ஆகவே V1 பெருசு V2 விட. V1 பெருசு V2 விடண்டா எனக்கு இந்த x1 தூரத்தில் இருக்கிற பொருள் இருக்கிறது தானே, அந்த x1 தூரத்தில் இருக்கிற பொருளால் வந்த பிம்பம் தான் V1, x2 தூரத்தில் இருக்கிற பொருளால் வந்த பிம்பம் தான் V2. அப்போ உங்களுக்கு விளங்குது, x1 விட யார் பெருசு? x2 பெருசு. அப்படின்டா பொருள் தூரம் கூடினா x1 விட x2 கூட, அதால் V1 விட V2 குறைவு. அப்போ சிம்பிளாக சொல்லலும், ஒரே உயரமுடைய பொருள் கண்ணிலிருந்து தூரம் போக போக அதால் எங்களுக்கு அந்த பொருளோட பிம்பத்தோட அளவு, அந்த பொருள் எங்களுக்கு தென்படக்கூடிய அளவு என்ன செய்யும்? சிறிதாகும். இதுதான் முதலாவது பாயிண்ட். அப்போ இந்த விஷயம் உங்களுக்கு விளங்கிட்டு. ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, வெவ்வேறு உயரமுடைய பொருட்கள். சரியா? வெவ்வேறு உயரமுடைய பொருட்கள். அது இப்போ நான் இந்த இடத்துல H1 H2 எடுக்க போகிறேன். எனக்கு தெரியும் உண்மையாக அந்த உருவத்தை பார்க்க H2 பெருமதி H1 விட பெருசாகிக்குது. எனினும் இந்த தூரங்களை பாருங்கள் பார்ப்போம். இது x2, இந்த தூரத்தை நான் x3 எடுக்கிறேன். எனினும் x3 பெரிது x2. சரியா? ஆனால் என்ன விஷயம்டா, இந்த தூரங்களுக்கு இடையில் விகிதம், அந்த இயல்பொத்த முக்கோணின்ற அடிப்படையை வச்சுக்கொண்டு யோசிங்க. இயல்பொத்த முக்கோணின்ற அடிப்படையை வச்சுக்கொண்டு சொல்லிடும் H2 கீழ் x3 யாருக்கு சமனாய்க்கும்டா? H1 கீழ் x2க்கு. ஆகவே இந்த விகிதம் சமனாய்க்கிறதால பார்வை கோணம் என்னவாய்க்கும்? சமனாய்க்கும். பார்வை கோணம் சமன்டா. ஆகவே பிம்பத்தின் அளவும் சமனாக காணப்படும். சரி, அப்போ விளங்கிடுங்க. பெரிய பொருள்டா கட்டாயம் அது பெருசாகவே தான் விளங்கணும் எங்களுக்கு? இல்லை, அப்படி இல்லை. அப்போ இதில் நான் இந்த ரெண்டு சந்தர்ப்பம் 1 சந்தர்ப்பம் 2லேருந்து சொல்ல வர கன்க்ளூஷன் இவ்வளவு தான். பிம்பத்தின் அளவு அதாவது பொருள் தென்படக்கூடிய விதம் பிரதானமாக பார்வை கோணத்தில் தங்கிக்குது. இந்த பார்வை கோணம் 2 விஷயத்தில் தங்கிக்குது. ஒன்று பொருளின் உயரம், 2 பொருள் கண்ணிலிருந்தான தூரம். சரியா? அப்போ இந்த விஷயத்தை விளங்கணும். பார்வை கோணம் 2 விஷயத்தில் தங்கிக்கு, பொருளோட உயரம், பொருள் கண்ணிலிருந்து அமைந்திருக்கக்கூடிய தூரம். சரியா? அப்போ இதுதான் நான் இதுக்குள்ளே எக்ஸ்பிளைன் பண்ண வந்தது. அப்போ உங்களுக்கு இந்த விஷயங்கள் உங்களுக்கு கிளியர் ஆகிட்டு, உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் என்ன செய்யுங்க, வீடியோ நிப்பாட்டிட்டு இதை ஒரு டிப் நோட் பண்ணி கொள்வீங்க. ரைட், இப்போ நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு போவோம். பாருங்கள், ஒரு எஸ்ஏ கேள்வி ஒன்று உங்கள்கிட்ட இப்படி வந்து கேட்டுட்டாரு. சரியா? எஸ்ஏ கேள்வியில் அவர் கேட்குறாரு, சூரியன் சந்திரனை விட விட்டம் மற்றும் அளவில் பல மடங்கு பெரியதாக இருந்தோம். அண்ணளவாக வந்து விட்டத்தில் 400 மடங்கு பெரியதாக காணப்படும். சரியா? அப்போ இப்படி பல மடங்கு பெரியதாக காணப்பட்டும் பூமியில் இருக்கும் ஒரு மனித வெறுங்கண்ணிற்கு, பூமியிலேருந்து பார்க்கக்கூடிய ஒரு மனித வெறுங்கண்ணிற்கு அவை இரண்டும் ஏன் சமனான அளவில் தோற்றுகின்றன? விளக்குக. இப்படின்னு ஒன்றாவது ஒரு கேள்வி கேட்டிருந்தா இப்போ உங்களுக்கு தெரியும். நம்ம பார்வை கோணத்தை பற்றி பேசினோம் தானே, அதால் இப்போ உங்களுக்கு தெரியும். நான் இந்த இடத்துல சொன்னேன், 2வது சந்தர்ப்பம் வெவ்வேறு உயரமுடைய பொருட்கள் அந்த பார்வை கோணம் சமனாக காணப்பட்டால் தான் அதோட சைஸ் உண்மையாகவே வித்தியாசமாக இருந்தாலும் எங்களோட கண்ணுக்கு ஒரே அளவாக விளங்கும். அப்போ அந்த விஷயத்தை வச்சு தான் நாங்கள் இதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அப்போ டிரெக்டாக எக்ஸாமில் 1வது பாயிண்ட்டாக இந்த கேள்வியை கேட்டுவிட்டாருன்னா எங்களுக்கு அந்த ஐடியா இருக்கணும். பார்வை கோணத்தோட ஐடியா கட்டாயம் இருந்தால் தான் எங்களால் அந்த கேள்வியை எக்ஸ்பிளைன் பண்ண இல்லாமல் இருக்கும். ரைட், அப்போ நீங்கள் இதுக்கான விடையை எழுதிக்கொள்வீங்க. இப்படி இந்த இடத்துலேருந்து எழுத ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு பொருள் நம் கண்ணில் ஏற்படுத்தும் கோணமே அதன் அளவை தீர்மானிக்கின்றது. சூரியனின் விட்டம் சந்திரனின் விட்டத்தை விட அண்ணளவாக 400 மடங்கு பெரியது.
அந்த மடங்கு ஒரு சில வேலைகளை கேள்வியில் தருவார். நீங்கள் மடங்கை போடாமல் எழுதினாலும் பிரச்சனை ஒன்று இல்லை. சூரியனின் விட்டம் சந்திரனை விட சுமார் 400 அண்ணளவாக 400 மடங்கு பெரியது. அதே சமயம் சூரியன் புவியிலிருந்து இருக்கும் தூரமானது சந்திரன் பூமியிலிருந்து இருக்கும் தூரத்தை விட அண்ணளவாக 400 மடங்கு அதிகமாகும். எனவே சூரியனும் சந்திரனும் பூமியில் இருப்பவர்களின் கண்ணிற்கு ஒரே கோணத்தை உருவாக்குவதால் அவை இரண்டும் சமனான அளவில் தோற்றுகின்றன. ஸோ இப்படி நீங்கள் இந்த எஸ்ஏ கேள்வியில் ஆன்சர் பண்ணி முடிப்பீங்க. விளங்கிடுங்கோ. 1வது கேள்விக்கு கிடைக்கிற மார்க்ஸும், அதாவது நீங்கள் எந்த ஒரு இடத்துலையும் ஸ்கோர் பண்ணுற மார்க்ஸ் ஈக்குவல். ஒரு எஸ்ஏ கேள்வி எடுத்ததோட எடுத்தெடுப்பில் ஒரு இடையில 5 கேள்வி கேட்க மாட்டார். 1வது அழகாக பார்வை கோணத்தில் இருந்தாலும் நாங்கள் இந்த பாடத்தை தொடங்குகிறோம். அப்போ 1வது பார்வை கோணத்துலேருந்து பேசிக்காக போகலும். ஏன்னா இதுக்கு ஒளியியல் உபகரணங்களோட கேள்விகள் வார சந்தர்ப்பங்களோட அவர் வளமை என்ன கேட்டுக்கொண்டு வராரு, கோண ஒரு பெரிதாக்கிறதுக்கான வரைவிலக்கணத்தை சொல்லுங்க, அது மாதிரியான கேள்விகள் கேட்டுட்டாரு. இப்போ கேட்ட விஷயங்களே நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் கொஞ்சம் வித்தியாசமான விஷயங்களையும் யோசிக்க பழகணும். ரைட். அப்போ இப்போ உங்களுக்கு விளங்கிட்டு பொருள் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. 2 விஷயத்துலையும் யோசிக்கணும். ஒன்று பொருளோட சைஸ், அடுத்தது பொருள் கண்ணில் இருந்திருக்கிற தூரம். அந்த 2ம் தான் அந்த பொருள் எவ்வளோ பெருசாக எங்களுக்கு விளங்குதுன்றதை தீர்மானிக்குது. ரைட். அப்போ உங்களுக்கு தெரியும் இன்னும் ஒரு சில வகையான பொருட்கள் எங்கள்ட கண்ணுக்கு தென்படாதது. அதாவது மிகச்சிறிய நுண்ணுயிர்கள், இதுகள் எங்கள்ட கண்ணுக்கு தென்படாமல் இருக்கு. ஸோ இதுக்கான காரணம் என்னென்னு சொல்லுங்க அப்படின்ன மாதிரி கேட்குறாருண்டா, நீங்கள் அந்த டைமில் சொல்லுவீங்க அந்த பொருள் எனக்கு விளங்காமைக்குதுண்டா அது விழித்திரையில் அமைக்கிற பிம்பம் சிறுசாய்ந்திக்கும். அப்போ விழித்திரையில் அமைக்கிற பிம்பம் சிறுசுண்டா அது கண்ணில் எதிரமைக்கிற பார்வை கோணம் சிறுசாய்க்கும். அப்போ அதுக்கு 2 விஷயம். ஒன்று, இப்போ நீங்கள் சொல்லலாம் கண்ணிலேருந்து மிச்சம் தூரம் வைக்குது, கண்ணை கிட்ட வைக்கிறதோட பற்றி தானே கேட்குறாரு. அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் அந்த பொருளின் அளவு அப்படி இல்லாட்டி அந்த பொருளோட உயரம் கிட்டத்தட்ட புறக்கணிக்கத்தக்களவாக இருக்குது. ஸோ அதால் எங்களுக்கு என்ன செய்யுது இல்லை, அதில் பிம்பம் தெளிவாக விளங்குது இல்லைன்னு அமைப்பில் அப்படியான கேள்விகள் வந்தாலும் எழுதி கொள்வீங்க. சரியெல்லாம் ரைட். இப்போ நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு போவோம் பாருங்கள். இதில் சொல்கிறாரு, மிகச்சிறிய பொருட்களை அல்லது மிக தொலைவில் உள்ள பொருட்களை பெரிதாக பார்ப்பதற்கு இந்த பார்வை கோணத்தை செயற்கையாக அதிகரிக்க வேண்டும். எங்களுக்கு அது சிறுசாய்க்கிறதால தான் ஒன்றாவது விளங்கல. அப்படி அந்த செயற்கையாக அதிகரிக்கிறதுக்காக நாங்கள் பயன்படுத்துகிற உபகரணங்கள் 2 தான் நுணுக்கு காட்டி, தொலைக்காட்டி. சரி, நுணுக்கு காட்டி, தொலைக்காட்டி போன்ற ஒளியற் கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன. இவை விழித்திரையில் விழும் பிம்பத்தின் அளவை அதிகரிக்க செய்கின்றன. ஸோ அதால் எங்களுக்கு அந்த பொருள் என்ன செய்யக்கூடியதாகிக்குது, பார்க்கக்கூடியதாகிக்குது. ஸோ அப்போ நான் இந்த இடத்துல கம்ப்ளீட் நோட்டெல்லாம் போடலை. உங்களுக்கு தெரியும் நாங்கள் தேர்வில் படிக்கிற டைம் இதே பிறகு நீங்கள் என்ன படிச்சுப்பீங்க, பார்வை கோணத்துக்கு பிறகு இந்த வகைப்படுத்துதல் அப்படி இந்த ஒளியியல் உபகரணங்கள் எங்களுக்கு பிரதானமாக அவை உருவாக்குற பிம்பத்தை அடிப்படையாக கொண்டு 2 வகையாக வகைப்படுத்தலும். ஒன்று மெய் பிம்பத்தை உருவாக்குறது, அடுத்தது மாய பிம்பத்தை உருவாக்குறது. மெய் பிம்பத்தை உருவாக்குறவர் தான் யாருன்னு கேட்டிங்கன்னா கண், ப்ரொஜெக்டர், இது மாதிரியான விஷயங்கள். அதில் ப்ரொஜெக்டர் எங்கள் சிலபஸில் எங்கேயும் மென்ஷன் பண்ணிஇல்லை. ஆனால் நாங்கள் மேலோட்டமாக ஒரு சில விஷயங்கள் பேசினோம். அந்த ப்ரொஜெக்டருக்குள்ளே எஸ்ஏ கேள்வி ஒன்று வருகுதுண்டா எப்படி இந்த இடத்துல இந்த காளிங்க பண்டார் சார் பேப்பரில் இப்போ நீங்கள் பார்ப்பீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி கேள்வி கேட்குறாரோ அது மாதிரி ப்ரொஜெக்டர் அதோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரப்போகல அவர் ஒரு எஸ்ஏ மாதிரி தருவார். சாதாரணமாக தெரியும் தானே, 3வது எஸ்ஏ வரப்போகல அதில் அவர் ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை தந்து போட்டு அதிலிருந்து கேள்வி கேட்டுக்கொண்டு போவார். ஸோ அப்போ அப்படியான பக்கங்களை கொஞ்சம் வாரத்துக்கு சான்ஸ் ஆகி கொஞ்சம் நோவலாக பார்த்துக்கொள்ளுங்க. ரைட். இப்போ நாங்கள் இதுக்குள்ளே பேச போகிறது கண். அது நீங்கள் வேறையாக படிச்சுப்பீங்க. நாங்கள் FWC செய்ய போகல அந்த கண்ணோட சம்மந்தப்பட்ட ஷார்ட் நோட் அப்படின்னா 2 வகையான பார்வை குறைபாடு, அதை எப்படி நிகழ்ச்சி செய்கிற என்னென்ன பிரச்சனை அப்படி சம்மந்தப்பட்ட ஷார்ட் நோட் ஒன்று எடுத்தீங்கன்னா அந்த பாட்டை முழுவ கம்ப்ளீட்டாக முடியுது. இப்போ நாங்கள் இந்த இடத்துல பேச போகிறது மாயபிம்பங்களை உருவாக்கக்கூடிய ஒளியியல் உபகரணங்கள். சரியா? ரைட். அப்போ அதுலேயும் நாங்கள் 1வது பேச போகிறது. அதுக்கு போகிறதுக்கு இந்த விஷயம் கேள்விப்பட்டிருக்கணும். அதாவது ஒரு கண்ணால் பார்க்கக்கூடிய வீச்சு. அதில் முதலாவது நாங்கள் சொல்லுவோம் என்னடா தெளிவு பார்வையின் இழிவு தூரம், லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டினிக் விஷன், LDDVன்னு சொல்லுவோம் நாங்கள் ஜென்ரலாக. அப்போ இது என்ன சொல்லுதுண்டா எங்களோட கண்ணால் சிரமம் இல்லாமல் பார்க்கக்கூடிய மிக குறைந்தபட்ச தூரத்தை தான் இந்த மிக என்ன தெளிவு பார்வையின் இழிவு தூரம்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். இது ஆரோக்கியமான வளர்ந்தவர்களுக்கு 25 சென்டிமீட்டராக இருக்கிற டைம், குழந்தைகளுக்கு பொதுவாக 7 சென்டிமீட்டர்லேருந்து 10, நீங்கள் அண்ணளவு என்ன எடுக்கலும் 8ன்னு சொல்லி எடுக்கலும். சரியா? ரைட். அப்போ இந்த விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்க. இதே மாதிரி ஒரு கண்ணால் பார்க்கக்கூடிய மிக கூடிய தூரம், அதாவது தொலைவு புள்ளி
என்னண்டா அது முடிவிலியாக காணப்படும்னு சொல்லி கண்ணுக்கு கீழே கேள்விப்பட்டிருக்கிறீங்க. ரைட். அப்போ அந்த விஷயங்கள் இப்போ உங்களுக்கு கிளியராக. அப்போ இவ்வளோ நேரம் நாங்கள் என்ன பார்த்தோம், பார்வை கோணம்டா என்னென்ன இதில் தங்கிக்கு அதோட சம்மந்தப்பட்ட கேள்விகள் வந்தால் எப்படி விட எழுதணும், அது உங்களுக்கு இப்போ கிளியராகிட்டு இப்போ அடுத்த கட்டம் நாங்கள் போகிறோம் எங்கள்ட இந்த உபகரணங்களோட ஏலெவல் சிலபஸில் அவங்க மென்ஷன் பண்ணதில் இந்த 3 உபகரணம் தான் நீக்கி. இந்த 3 உபகரணங்களும் உங்களுக்கு கிளியராக விளங்குதுன்னா இதோட வர கேள்வியெல்லாம் சிம்பிளாக செய்யுது. இப்போ இது எஸ்ஏக்கு மட்டும் இல்லை, எம்சிக்கு பக்கங்களுக்கு முக்கியம். ஸோ கொஞ்சம் விளங்கெடுத்து கொள்ளுங்க. ரைட். பாருங்கள், எங்களுக்கு 3 வகையான உபகரணங்கள் இருக்குது. அதில் முதலாவது எளிய நுணுக்கு காட்டி, கூட்டு நுணுக்கு காட்டி, வானியல் தொலைக்காட்டி. இந்த 3 சம்மந்தமாக தான் படிக்க போகிறோம். இப்போ அதில் நான் 1வது ஃபோக்கஸ் பண்ண போகிறது இந்த நுணுக்கு காட்டி சம்மந்தமாக. பாருங்கள், 1வது ஒரு உபகரணம் எடுக்கிற டைம் இப்போ நாங்கள் இதை பயன்படுத்துறதுக்கான நோக்கம் என்னன்றது உங்களுக்கு விளங்கிட்டு, பார்வை கோணத்தை பெருசாக்கணும். அப்போ இந்த இடத்துல உண்மையாக அந்த பொருளை விட எவ்வளோ பெருசாகிக்குதுன்றதை நாங்கள் பார்க்க போக்கலே அந்த ஒப்பிடுற போக்கில் இதுலேருந்து வார சமன்பாடு டெஃபினிஷன் விளங்கணும். இப்போ என்ன உதாரணம் எப்படி யோசிங்களேன், உங்களோட கூட்டாளிகிட்ட உங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தர்கிட்ட உங்களை விட 10 மடங்கு சல்லிக்குதுன்னா நீங்கள் என்ன செய்வீங்க, உங்கள்கிட்ட இருக்கிற சல்லி எவ்வளோன்றதை பார்த்து 10ஆல் பெருக்குவீங்க. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்டுகிட்ட 500 மடங்கு இருக்குது, அதை விட 10 மடங்கு குறைவாக தான் உங்கள்கிட்ட இருக்குதுன்னா அந்த 500ன்றது நீங்கள் 10ஆல் பிரிப்பீங்க. அப்போ அதே மாதிரி தான் இந்த இடத்துல கோண உருப்பெரிதாக்கம்னு சொல்கிறது, ஒரு பொருள் வெறுங்கண்ணால் பார்க்குற டைம் எங்கள்ட கண்ணில் எதிரமைக்கிற கோணம், அதே மாதிரி ஒரு உபகரணத்தை பயன்படுத்தி பார்க்குற டைம் அது கண்ணில் எதிரமைக்கிற கோணம், அந்த 2 கோணங்களை ஒன்றாக பிரிக்கிறதால தான் எங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நான் வெறுங்கண்ணால் பார்க்குறத விட இதை பயன்படுத்தி பார்க்குறது எனக்கு எத்தனை மடங்கு பிரயோசனமாகிக்குது அப்படின்ன மாதிரி. ஸோ அதை அடிப்படையாக கொண்டு இவங்க டெஃபினிஷன் சொல்கிறாங்க. பாருங்கள், எளிய நுணுக்கு காட்டி, கூட்டு நுணுக்கு காட்டி, இந்த 2 பேருக்குமே டெஃபினிஷன் ஒன்று தான். கோண உருப்பெரிதாக்கத்திற்கான வரைவிலக்கணம் என்ன சொல்லுதுண்டா, இறுதி பிம்பமானது கண்ணில் உருவாக்கும் கோணம் பீட்டா. சிலாக்கள் எல்ஃபா டேஷ்டு படிச்சிருப்பீங்க. அப்போ இறுதி பிம்பமானது கண்ணில் எதிராக்கும் கோணம் பீட்டா மற்றும் இதுதான் ஆக முக்கியம், பொருளானது தெளிவு பார்வையின் இழிவு தூரத்தில் இருக்கும்போது கண்ணில் உருவாக்கும் கோணம். இந்த விஷயத்தை சொல்லணும். பொருளானது தெளிவு பார்வையின் இழிவு தூரத்தில் இருக்கும்போது கண்ணில் எதிரமைக்கும் கோணம் எல்ஃபாவிற்கும் இடையிலான விகிதம்தான் கோண உருப்பெருக்க வலு, அப்படி இல்லாட்டி கோண உருப்பெரிதாக்கம்னு சொல்லுவோம். ஆகவே இந்த அடிப்படையில் நாங்கள் கோண உருப்பெரிதாக்கத்திற்கான பொதுவான சமன்பாடு எழுதி கொள்ளலும் m=βவின் கீழ் எல்ஃபாண்ட மாதிரி. சரியா? ரைட். அப்போ இதுதான் நீங்கள் ஒன்றாவது படிக்கிறீங்க. இதே மாதிரி இப்போ யாருக்கும் மீக்கிறேன்டா, வானியல் தொலைக்காட்டிக்கு மீக்கிறேன். சரியா? இப்போ இந்த பேப்பரில் ராயல் காலேஜ் பேப்பரில் அவர் 1வது கேட்டிக்கிறார், இந்த வானியல் தொலைக்காட்டியில் டெஃபினிஷன் எழுதுங்க உண்டு. நிறைய பேருக்கு இந்த டெஃபினிஷன் யாதிக்கும், ஆனால் இந்த டெஃபினிஷன் எழுத போகல பிலோட்ரு. இந்த இடம் பிலோட்ருண்டா இந்த தெளிவு பார்வையின் இழிவு தூரம்னு சொல்கிறத நீங்கள் 1வது யாதி வச்சுட்டிருப்பீங்க. அதே விஷயத்தை இவருக்கு அப்ளை பண்ணப்படா. ஏண்டா நாங்கள் வானியல் தொலைக்காட்டி எதுக்காக பயன்படுத்துகிறோம், மிக தொலைவில் இருக்கிற பொருட்களை தெளிவாக அவதானிக்கத்தானே. அப்போ சூரியனை சந்திரனங்களுக்கு 25க்கு முன்னே கொண்டு நிப்பாட்டலாம், விளங்கிட்டா. ஸோ அதால் நீங்கள் டெஃபினிஷன் சொல்ல போகல எப்படி சொல்லுவீங்க, இறுதி பிம்பமானது கண்ணில் உருவாக்கும் கோணம், அதாவது பீட்டா, மற்றும் பொருளானது கண்ணில் எதிரமைக்கும் கோணம். ஸோ இந்த இடத்துல டெஃபினிஷன் டைப் பண்ணப்பட்ட இடத்துல சின்ன பிள்ளை வேண்டிக்கு, இறுதி பிம்பமானது கண்ணில் உருவாக்கும் கோணம் பீட்டாவிற்கும் பொருளானது கண்ணில் உருவாக்கும் கோணம் எல்ஃபாவிற்கும் இடையிலான விகிதமே கோண உருப்பெருக்க வலு எனப்படும். அப்போ இந்த இடத்துலையும் கோண உருப்பெருக்க வலுக்கு சமன்பாடு என்னதான், அதே சமன்பாடு தான், பீட்டாவின் கீழ் எல்ஃபா. ஆனால் இதில் வர பீட்டாவும் இதில் வர பீட்டாலையும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதில் வர எல்ஃபான்றது பொருள் எங்கே இருக்கிற சந்தர்ப்பத்தில் LDDV 25, இதில் வர எல்ஃபான்றது என்ன, அது டிரெக்டாக பொருள் கண்ணில் எதிரமைக்கிற கோணம். அதான் இது 2க்குமான வித்தியாசம். சரியா? ரைட். அப்போ 1வது விஷயம் உங்களுக்கு கிளியராக விளங்கிடுங்கோ. எளிய நுணுக்கு காட்டி, கூட்டு நுணுக்கு காட்டி 2 பேருக்குமே ஒரே வரை விலக்கணம் தானே. ரைட். இப்போ நாங்கள் அடுத்த கட்டம் போகிறோம், இவங்களோட கோண உருப்பெரிதாக்கத்திற்கான சூத்திரம். ரைட். கோவை ஒன்று எடுக்க போகிறோம். ஏன் இந்த கோவை எடுக்கிறோம்டா, இப்போ உங்களுக்கு தெரியும், நாங்கள் இந்த உபகரணங்கள் பயன்படுத்துறது எங்களுக்கு இலகுவான பொருளை பார்க்கணும். அப்போ அப்படி பார்க்குற டைம் அது பொருளை விட எத்தனை மடங்கு பெரிதாகிக்குதுன்றது எங்களுக்கு விளங்கணும். இப்போ அதுக்கான ஒரு சமன்பாடு நாங்கள் இந்த எடுத்துட்டோம். இப்படி சமன்பாடு ஈக்கத்தக்க திரும்ப வேறு என்ன சமன்பாடு எடுக்க போகிறோம். ஓகே, இப்படி சமன்பாடு ஈந்ததுக்கு இப்போ பிரச்சனை என்னென்னா, எங்களுக்கு ஒவ்வொரு டிப்பும் போய்த்து அந்த பிம்பம் உருவாகிற பிம்பத்துக்கும் அந்த வில்லைக்கும் இடையில இருக்கிற கோணம் தளர்ந்து கொண்டு ஈக்கலை இல்லையா, அது எல்லாத்தையும் விட பெரிய பிரச்சனை.
அப்போ சாதாரண ஒரு ஒளியியல் உபகரணம்னு சொல்கிறது வில்லைகள் அடிப்படையாக கொண்டு செய்யப்பட்டிருக்கிறது தானே. அப்போ நாங்கள் கோண ஒரு பெரிதாக்கிறதுக்கு ஒரு கோவை எடுத்து வைக்கணும். யார் சம்மந்தமாக? அவரோட வில்லை அந்த குவியத்தூரம் சம்பந்தமாக, பிம்பத்தூரம் பொருள் தூரம் சம்பந்தமாக எடுக்கக்கூடியதாக இருந்து எங்களுக்கு அது இலகுவாக காணப்படும். சரி, ஸோ அதால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, இந்த சமன்பாடுலேருந்து ஒரு ஃபைனலான சமன்பாடுக்கு போகிறோம் பாருங்க. அதுலேயும் நான் ஸ்பெஷலாக இன்னும் ஒரு வேலை செஞ்சு வச்சுக்கிறேன். இதுலேருந்து வித்தியாசமாக கேட்கலுமான இன்னும் ஒரு கேள்வி. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களோ, இந்த உபகரணங்கள் 2 வகையாக செப்பம் செய்யப்படையிலும். ஒன்று இயல்பான செப்பம் செய்கை, அடுத்தது இயல்பற்ற செப்பம் செய்கை, அப்படி இல்லாட்டி முடிவிலி செப்பம் செய்கைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த இயல்பான செப்பம் செய்கைன்னு சொல்கிறது என்னென்னா, நுணுக்கு காட்டிகளுக்கு இறுதி பிம்பம் தெளிவு பார்வையின் இழிவு தூரத்தில் அமைகிற மாதிரி செப்பம் செய்யப்படுகிறது தான் இயல்பான செப்பம் செய்கைன்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி இறுதி பிம்பம் முடிவிலியில் உருவாகுதுன்னா அது நுணுக்கு காட்டிகளை பொறுத்தளவில் இயல்பற்ற செப்பம் செய்கை, அப்படி இல்லாட்டி முடிவிலி செப்பம் செய்கைன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் இதில் வித்தியாசம் ஒரு வேலை செஞ்சு வச்சுக்கிறேன் பாருங்க. இறுதி பிம்பம் பி தூரத்தில் உருவாகினா, இப்போ இதுவரைக்கும் நீங்கள் 25 சென்டிமீட்டரும் முடிவிலியும் தான் பேசினீங்க. அப்போ 25 முடிவிலியிலே மட்டுமா இறுதி பிம்பம் உருவாகலும்? இல்லை, 25 முடிவிலி வரைக்கும் எந்த வீச்சுக்குள்ளேயும் பிம்பம் உருவாகலும். அப்படி வித்தியாசமான தூரங்கள்னு நாங்கள் ஸ்பெஷலாக இந்த 2 தூரங்கள், அதாவது 25 முடிவிலையும் மட்டும்தான் பேசுகிறோம். அப்போ எக்ஸாமில் கேள்வி கொண்டு வர டைம் இறுதி பிம்பம் வி தூரத்தில் உருவாகிற சந்தர்ப்பத்தில் இந்த சமன்பாடை நிறுவிடுங்கோ அப்படின்னு கேட்டால், ஒன்றாவது நீங்கள் அந்த விஷயத்தை செய்ய தெரியணும். அப்போ நான் ஒன்றாவது இதில் வரைபடம் வரைஞ்சிட்டேன் பாருங்க. எப்படின்னா, எளிய நுணுக்கு காட்டிய பொறுத்தளவில் உங்களுக்கு தெரியும், வெறுமனே ஒரு வில்லை மட்டும்தான் பயன்படுத்தப்படுகிறது. அதில் இந்த H உயரத்தில் மார்க் பண்ணி காட்டிக்கிறது தான் பொருள். அப்போ பொருளோட உயரம் உங்களுக்கு தெரியும் H. அதே மாதிரி இந்த இடத்துல உருவாகிக்கிற பிம்பம் உங்களுக்கு தெரியும். சாதாரணமாக மாய பிம்பங்களை நாங்கள் டிரெக்ட் லைனால் காட்டுறது இல்லை, டொடட் லைனால் தான் காட்டுவோம். ஸோ டொடட் லைனால் காட்டுறது நல்ல, எனது மாயபிம்பம் தானே. உண்மையாகவே ஒளிக்கதிர்களை நாங்கள் சந்திக்கிறதில்ல, அதை நீட்டுறதால சந்திக்கிறத வச்சுக்கொண்டு தானே மாயபிம்பத்தை காட்டுறோம். ஸோ டொட் லைனால் காட்டுறது சிறந்ததை, ரைட். அப்போ இந்த இடத்துல பாருங்க, அப்போ இந்த இடத்துல மாயபிம்பம் உருவாகிக்க அந்த பிம்பத்தில் உயரத்தை நான் HIன்னு சொல்லி எடுக்கிறேன். சரியா, மாயபிம்பத்தில் உயரத்தை HIன்னு எடுத்துட்டேன். அப்போ இப்போ உங்களுக்கு தெரியும், இது ஒரு வரைபடம். உங்களுக்கு இது மாதிரியான கேள்விகள் வந்தால் கட்டாயம் டயக்ராம் ட்ரா பண்ண சொல்லி வருகும். அதில் 1வது வரைபடம் தான் நான் இந்த இடத்துல வரைஞ்சி வச்சுக்கிறேன். இது 2வது வரைபடம். ஏன் நான் 2வது வரைபடம் வரைஞ்சேன்? 2வது வரைபடம் வரைஞ்சதுக்கான காரணம் உங்களுக்கு இதில் தெரியும். சமன்பாடு என்ன சொல்லுதோ, இறுதி பிம்பம், இவர் தான் இறுதி பிம்பம், கண்ணில் எதிரமைக்கிற கோணம் பீட்டா. சரி, அடுத்தது என்ன? பொருள் தெளிவு பார்வையின் இழிவு தூரத்தில் இருக்கும் சந்தர்ப்பத்தில் கண்ணில் எதிரமைக்கிற கோணம். அப்போ இந்த தூரம் என்ன வாங்கிக்கணும்? D. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் இது D இல்லை, நான் என்னென்னு எடுத்துட்டேன் V. ஏன்னா நான் பாருங்கள், ஹெடிங் பண்ண போட்டிக்கிறேன், இறுதி பிம்பம் B தூரத்தில் உள்ள போது கோண ஒரு பெரிதாக்கத்திற்கான சூத்திரம். ஸோ இதான் நான் சொன்னேன், கொஞ்சம் புதுசாக இன்னொரு வித்தியாசமான பக்கமும் போகுண்டு. ரைட். அப்போ இப்போ உங்களுக்கு அடிப்படை சமன்பாடு தெரியும். கோண ஒரு பெரிதாக்கம்ன்றது M சமன் பீட்டாவின் கீழ் எல்ஃபா. அடுத்த கட்டம் இந்த நிறுவல்ற தெரியும். எனினும் பீட்டா கமா எல்ஃபா மிகச்சிறியவை மற்றும் ரேடியனில் இருப்பதால் எங்களுக்கு இந்த சமன்பாடு என்னென்று எழுதி கேளும், tan பீட்டாவின் கீழ் tan எல்ஃபா. ஏன் நான் இந்த வேலை செஞ்சேன்? வெறுமனே எல்ஃபா பீட்டாவை வச்சுக்கொண்டு உயரங்களுக்கு தொடர்பு எடுக்கலாதே. ஸோ அதால் நாங்கள் இந்த வேலைக்கு போகணும். அப்போ நான் 1வது எழுதிக்கிறேன் tan பீட்டா. பாருங்க, tan பீட்டாவுக்கு இப்போ எனக்கு 2 கோவை எடுக்கணும். எப்படி இந்த tan பீட்டான்ற போக்கில் இந்த இடத்த பாருங்கள், ஒன்றோ இந்த முக்கோணியை கருதி tan பீட்டாவுக்கு சமன்பாடு எடுத்துக்கலும், அப்படி இல்லாட்டி இந்த பெரிய முக்கோணியை கருதி tan பீட்டாவுக்கு சமன்பாடு எடுத்துக்கலும். இது 2ல் எதை எடுக்க போகிறன்றது உங்களோட பக்கம். 2ஆல் போய்த்தும் ஆன்சருக்கு போகலாம். ஆனால் நான் இந்த இடத்துல செலக்ட் பண்ண போகிறது என்னென்னா அந்த பெரிய முக்கோணம். ஏன்? ஏன்னா தரவில் தந்தார் இறுதி பிம்பம் V தூரம் தானே. அப்போ எனக்கு சமன்பாடில் V சம்மந்தப்படணும். ஸோ அதால் நான் அந்த வேலை செய்கிறேன். அப்போ இறுதி பிம்ப உயரத்தை HIன்னு எடுக்கிறேன். அப்போ HIயின் கீழ் V, அந்த முக்கோணைக்கு tan பீட்டா எழுதினீங்கடா. tan அல்ஃபான்னு சொல்கிறது என்ன? அதான் இந்த கோணம். tan அல்ஃபான்றது தருகிறது பொருள் உயரத்தின் கீழ் D. ஸோ இது சுருக்கினீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக வரப்போகுது பாருங்க, Dயின் கீழ் V. இதை சுருக்கினீங்கடா, Dயின் கீழ் V இன்ட்டு HIயின் கீழ் H0 மாதிரி வந்திக்கும். அப்போ இது வரைக்கும் செஞ்சிட்டீங்க. இப்போ நீங்கள் நேரத்தோட கேள்விப்பட்டிருக்கிறீங்க ஏக பரிமாண ஒரு பெரிதாக்கம்னு சொல்லி, அதாவது சிம்பிள் M.
ஏகப்பரிமாண உருப்பெரிதாக்கம்னு சொல்கிறது என்னென்னா பொருள் உயரத்துக்கும் பிம்ப உயரத்துக்குமான விகிதத்தை தான் நாங்கள் என்னென்னு சொல்கிறோம் ஏகப்பரிமாண உருப்பெரிதாக்கம்னு சொல்கிறோம். அப்போ இது பொருள் உயரம், இது பிம்ப உயரம்னா அது இந்த முக்கோணிகளோட இயல்பொத்த தன்மையினால் எங்களுக்கு பொருள் தூரத்தின் கீழ் பிம்பத்தூரம் எடுக்கை மேலும்னு சொல்லி படிச்சிருக்கிறீங்க. அதாவது ஏகப்பரிமாண உருப்பெரிதாக்கத்துக்கு 2 சமன்பாடு. ஒன்று பிம்ப உயரத்தை பொருள் உயரத்தால் பிரிக்கணும், அப்படி இல்லாட்டி பிம்ப தூரத்தை பொருள் தூரத்தால் பிரிக்கணும். அப்போ இந்த அடிப்படையில் உங்களுக்கு இதை பார்க்க விளங்குது என்னென்னா HIன் கீழ் H0 பிம்ப உயரத்தை பொருள் உயரத்தால் பிரிக்கணும். அவருக்கு பேர் தான் என்ன ஏகப்பரிமாண உருப்பெரிதாக்கம். ஆகவே M சமன் Dன் கீழ் V இன்ட்டு HIன் கீழ் H0ன்றதுக்கு நீங்கள் இப்போ போடுவீங்க சிம்பிள் எம்ன்ற மாதிரி. அப்போ 1வது ஸ்பெஷலான ஒரு சமன்பாடுக்கு வந்து நிற்கிறீங்க. இப்படி இந்த இடத்துல இதுதான் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய முதலாவது ஸ்பெஷலான சமன்பாடு. கோண உருப்பெரிதாக்கம் Dன் கீழ் V இன்ட்டு M. அப்போ இதிலேருந்து உங்கள்கிட்ட கோண உருப்பெரிதாக்கத்துக்கும் ஏகபரிமாண உருப்பெரிதாக்கத்துக்கும் வரைவு வரைங்கோண்டா அது உங்களுக்கு எப்படி உற்பத்தியினூடாக போகிற நேர்கோடாக காணப்பட்டிருக்கும். அந்த நேர்கோடோட படித்திறன்லேருந்து உங்களுக்கு யாரை கண்டுபிடிச்சி கேளும்னா அந்த குறிப்பிட்ட தெளிவு பார்வையின் இழிவு தூரம், குறிப்பிட்ட கண்ணுக்கான தெளிவு பார்வையின் இழிவு தூரத்தை உங்களுக்கு கண்டுபிடிச்சி கேளுமா இந்திக்கும். சரி, ஏன் படித்திறன் டிஓவியே தானே தருகுது. அப்போ இறுதியாக பிம்பம் உருவாகிற இடம் தெரிஞ்சால் அதுலேருந்து உங்களுக்கு இப்படியான ஒரு பக்கம் பேத்தி கேளும். அப்போ இது நான் இதுக்குள்ளே சொல்லித்தர எதிர்பார்த்த முதலாவது விஷயம். சரியா, ரைட். அப்போ இப்போ நான் இதை அழிக்கிறேன். அழிச்சிட்டு அடுத்த கட்டம் ரைட் இல்லை டீக்கட்டும், நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போவோம். சரி, இந்த இடம் வரைக்கும் வந்துட்டோம். இப்போ இன்னும் பிரச்சனை என்ன, இப்போ இந்த இடத்துல உருவாகிறது மாயபிம்பம். அப்போ உங்களுக்கு தெரியும் மாயபிம்பத்தில் ஒரு ஈரங்களை அளக்குறன்றது போக்கில் அது கொஞ்சம் கடினமான ஒரு வேலை இல்லையா. மாயபிம்பங்களோட தானத்தை கண்டுபிடிக்கிறதுக்கே நாங்கள் ப்ராக்டிக்கலோட பறவை அண்மை முறைக்கெல்லாம் போகிறோம். அப்போ இந்த இடத்துல உயரங்கள் அளந்து கொண்டு மெனக்கிடையில அப்போ நாங்கள் இது இன்னும் சுருக்கணும், இது இன்னும் சிம்பிளாக நாங்கள் ஒரு வழியில் கண்டுபிடிக்கணும். அதுக்காக நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, இந்த ஏகப்பரிமாண உருப்பெரிதாக்கம் பிம்பத்தூரம் பொருள் தூரத்தோடு சம்மந்தப்படுதுன்றது எனக்கு தெரியும். அப்போ இதில் இதவளவும் தான் பொருள் தூரம், இதவளவும் தான் பிம்பத்தூரம், வீண்டெடுத்திக்கிறது பிம்பத்தூரம். ஆகவே நான் இந்த இடத்துல வில்லை சூத்திரத்தை பயன்படுத்த போகிறேன். அப்போ 1/v மைனஸ் 1/u யாருக்கு சமன், 1/fக்கு சமன். ஸோ 1/vன்றதுக்கு பதிலாக விஏ தான் போடுவீங்க. குறிவழக்கின்படி உங்களுக்கு தெரியும் விக்கு என்ன வந்திக்கணும் ப்ளஸ். அதே மாதிரி யூக்கு திரும்ப யூ தான், ஆனால் குறிவழக்கின்படி ப்ளஸ். இந்த இடத்துல குவிவு வில்லை பயன்படுத்துகிறீங்கோ, ஆகவே குவிவு வில்லைக்கு குறிவழக்கின்படி மைனஸ் வந்திக்கணும். இப்போ உங்களுக்கு தேவை இந்த சிம்பிள் எம்முக்கு ஒரு சமன்பாடு. அப்போ பிம்பத்தூரத்தை பொருள் தூரத்தால் பிரிச்சிக்கணும். அதால் நான் இந்த சமன்பாடை 2 பக்கமும் பிம்பத்தூரத்தால் பெருக்கிறேன். 1 மைனஸ் வியின் கீழ் யூ யாருக்கு சமனாய்க்கும்டா, மைனஸ் வியின் கீழ் எஃப்க்கு சமனாய்க்கும். இவருக்கு சொல்கிற பேர் தான் என்ன, ஏகப்பரிமாண ஒரு பெரிதாக்கம். இவரை சமன்பாட்டுக்கு அங்கால் எடுத்துகிட்டு போகிறேன், இவரை சமன்பாட்டுக்கு இங்கால் எடுத்துகிட்டு வரேன். ஸோ வியின் கீழ் யூன்றது அதாவது சிம்பிள் எம்ன்றது எனக்கு கிடைக்க போகுது வியின் கீழ் எஃப் ப்ளஸ் 1 மாதிரி. சரியா, அப்போ வியின் கீழ் ஏகப்பரிமாண ஒரு பெரிதாக்கத்துக்கு சமன்பாடு கண்டுபிடிச்சிட்டிங்கோ. அவரை கொண்டாந்து இவரில் பிரதியிட பாருங்கள், உங்களுக்கு இன்னும் ஒரு சமன்பாடு கிடைக்கும். எம் சமன் டியின் கீழ் வி இன்ட்டு சிம்பிள் எம்முக்கு பதிலாக வியின் கீழ் எஃப் ப்ளஸ் 1 மாதிரி. ஆகவே இவரை சுருக்க உங்களுக்கு சமன்பாடு ஃபைனலாக வரும் பாருங்கள். இந்த பெருக்கப்பட்டது தனித்தனியாக ஒன்றோட பெருக்கப்பட்டால் இந்த வியும் வெட்டிப்பட்டு 1வது டியின் கீழ் எஃப்ன்ற ஒரு பெருமதி ப்ளஸ் டியின் கீழ் வின்ற ஒரு பெருமதி வரப்போகுது. ஆகவே இது நீங்கள் இதுக்கு கீழே கேள்விப்படுகிற 2வது பிரதானமான சமன்பாடு. சரியா, ஏன் நான் இந்த சமன்பாடு எடுத்தேன், எனக்கு இப்படி ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லித்தர தேவைப்பட்டுச்சு. இப்போ இதில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறதுல புதிய ஒரு விஷயமாய்க்கும் கோண உருப்பெரிதாக்கம் பிம்பத்தூரத்தோடு மாறுற வரையும் கொண்டு கேட்டால் நீங்கள் இந்த சமன்பாடு ஆல்ரெடி கேள்விப்பட்டிருந்தால் தான் உங்களால் வரையலுமாய். உங்களுக்கு தெரியும் இந்த பிம்பம் உருவாக ஏழுமான தூரங்களை நாங்கள் யோசிக்கல. அவர் குறைந்தபட்சம் 25 அதாவது டியில் உருவாகியிருந்தால் தெளிவாக விளங்கும். அதிலிருந்து எது வரைக்கும் அவருக்கு போகலும், முடிவிதி வரைக்கும் போகலும். அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மாறப்போகுது. அப்போ எம்முக்கும் விக்கின்ற போக்கில் ஒன்றின் கீழ்ன்ற மாதிரி தானே வருகுது. அப்போ ஒன்றின் கீழ்ன்ற மாதிரின்றதில் நீங்கள் சரியாக வீட இடத்துக்கு டியை பிரதியிட்டீங்கன்னா டியின் கீழ் எஃப் ப்ளஸ் 1 நீங்கள் ஆல்ரெடி படித்தாகல இருந்தால் உங்களுக்கு தெரியும். டியின் கீழ் எஃப் ப்ளஸ் 1ன்றது அவர் என்ன நிலையில் இருக்கிறாரு, இயல்பான செப்பம் செய்கை. அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் டியின் கீழ் எஃப் ப்ளஸ் 1
அடுத்ததாக பிம்பத்தூரத்துக்கு முடிவிலேயே போட்டிங்கண்டா இது அவ்வளோ டேர்மும் என்னவா போய் திரும்ப 0. அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் பெறுமதி என்னவா இந்திக்கும் டியின் கீழ் எஃப். அப்போ இது ஒன்றின் கீழ்ன்ற மாதிரி இருக்கிறதால பிம்பத்தூரம் முடிவிலியானுங்க கோண உருப்பெரிதாக்கம் பிம்பத்தூரத்தோட இது மாதிரியான ஒரு மாறலை பெற்றுக்கொள்ளும். சரியா? அப்போ கிட்டத்தட்ட இதுக்குள்ளே எத்தனை விஷயம் சொல்லி தந்துட்டேன்? எல்லாம் 4 விஷயம். வேறு என்ன 4 விஷயம்? இந்த வரைவு முக்கியமான ஒரு பாயிண்ட், இந்த சமன்பாடு ஒரு முக்கியமான பாயிண்ட், இந்த சமன்பாடு அடுத்த முக்கியமானது, இந்த வரைவு அடுத்த முக்கியமான விஷயம். சரியா? அப்போ எல்லாம் இதுக்குள்ளே 4 விஷயங்கள் சொல்லி தந்துட்டேன். அப்போ ஒன்றாவது நாங்கள் இது வரைக்கும் இப்போ யாரை பற்றி தான் பேசி முடிச்சுக்கிறோம்? எளிய நுணுக்கு காட்டி. சரி, ரைட். அப்போ இப்போ நான் இதை அவ்வளோத்தையும் அளிக்கிறேன். உங்களுக்கு என்ன சரி தேவைன்னு பார்த்தா நீங்கள் வீடியோக்குள்ளே நிப்பாட்டி கொண்டு எழுதி கொள்வீங்க. சரிதானே? ரைட். இப்போ நான் இதில் எழுத போகிறது என்னென்னா, இவ்வளோ நேரம் நாங்கள் படித்ததில் சமரியை மட்டும் சமன்பாடுகளை மட்டும் சிம்பிளாக எழுதிட போகிறேன். ஒன்றோ ஏகப்பரிமாண ஒரு பெரிதாக்கம்ன்றது பிம்ப உயரத்தை பொருள் உயரத்தால் பிரிக்கணும், அப்படி இல்லாட்டி பிம்ப தூரத்தை பொருள் தூரத்தால் பிரிக்கணும். இதிலேருந்து நான் பெற்றுக்கொண்ட முதலாவது சமன்பாடு என்னென்னா m ஈக்குவல் பீட்டாவின் கீழ் எல்ஃபான்றதுலேருந்து நான் பெற்றுக்கொண்ட முதலாவது சமன்பாடு m சமன் டியின் கீழ் v இன்ட்டு வியின் கீழ் எஃப் ப்ளஸ் 1 மாதிரி ஒரு சமன்பாடு. இது நீங்கள் இதில் ஒன்றாவது கேள்விப்பட்டது. ரெண்டாவது என்ன? முதலாவது இதுக்கு போகிறதுக்கு போது இப்படி ஒரு சமன்பாடு கேள்விப்பட்டீங்க. எம் சமன் டியின் கீழ் வி இன்ட்டு சிம்பிள் எம். ரெண்டாவது நீங்கள் இதில் கேள்விப்பட்டது என்ன? கேபிட்டல் எம்முக்கும் சிம்பிள் எம்முக்குமான வரைவு ஒய் சமன் எம்எக்ஸ். மூணாவதாக நீங்கள் இதில் கேள்விப்பட்டது என்ன? எம் சமன் டியின் கீழ் வி இன்ட்டு எம்முக்கு பதிலாக டியின் கீழ் எஃப் ப்ளஸ் 1. இது யாஃபகம் மிக தேவையில்லை, இது யாஃபகம் இருந்தால் சரி. டியின் கீழ் எஃப் இந்த இடத்துல வியின் கீழ் எஃப் இருந்துச்சு. டியின் கீழ் எஃப் ப்ளஸ் டியின் கீழ் வின்ற இந்த ஃபைனல் சமன்பாடு உங்களுக்கு யாது இருந்தால் போதுமானது. இதுலேருந்து 4வது விஷயம் என்ன பேசினோம்? கேபிட்டல் எம்முக்கும் விக்குமான வரைவு அது எப்படி வந்துச்சுன்றது உங்களுக்கு யாதிக்கு. இவ்வளோ தான் நாங்கள் இதுக்குள்ளே யாஃபகம் வச்சுக்க வேண்டிய சமரி. ரைட். இப்போ அடுத்தது இறுதி பிம்பம் தெளிவு பார்வையின் இழிவு தூரத்தில் இருக்கிற டைம் கோண ஒரு பெரிதாகிறதுக்கு சமன்பாடு எடுங்கோ. இப்போ நான் இவ்வளோ நேரம் இது செஞ்சிருந்தேன், இது ஒரு நோக்கத்துக்காக தான் செஞ்சேன். சரியா? இப்போ ஃபைனல் எக்ஸாமில் இது வரைக்கும் இப்படி டிரெக்டாக இவரை நிறுவ சொல்லி கேட்டார். இப்போ இதில் உங்கள்கிட்ட என்ன செஞ்சுக்கணும்டா? ஒன்றாவது இப்படி வி தூரத்தில் உருவாகிற டைம் சமன்பாடு எடுங்கோ. அடுத்ததாக சொல்லுவார், இந்த சமன்பாடிலிருந்து இது எம் சமன் டியின் கீழ் எஃப் ப்ளஸ் டியின் கீழ் வி இலிருந்து இறுதி பிம்பம் தெளிவு பார்வையின் இழிவு தூரத்தில் உருவாகும் போதான கோண ஒரு பெரிதாக்கத்திற்கான சமன்பாட்டை உய்தறிக, அப்படி இல்லாட்டி பெருக, இப்படியான ஒரு கேள்வி கேட்பார். ஸோ அப்படியான கேள்விகள் கேட்கப்படுகிற சந்தர்ப்பத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது இவ்வளவு தான். இறுதி பிம்ப தூரம் டி ஆகினா அந்த டைமில் இருக்கிற எம் தான் என்ன வைக்கும்? தெளிவு பார்வையின் இழிவு தூரத்தில் பொருள் இருக்கிற டைம் இருக்கிற கோண ஒரு பெரிதாக்கத்திற்கான சமன்பாடு. ஸோ அந்த அடிப்படையில் உங்களுக்கு வருகும் பாருங்கோ, எம்டிட பெறுமதி எப்படி வருகும்? டி சேஞ்ச் ஆகாது, எஃப் சேஞ்ச் ஆகாது, திரும்ப அடுத்த டியும் சேஞ்ச் ஆகாது. ஆனால் வி என்னவா மாறும்? டி. அப்படின்டா இந்த அவ்வளோ டேர்மும் என்னவா மாறிக்கணும்? ஒன்றாக மாறிக்கணும். விளங்கிட்டு எவ்வளோ சிம்பிளாக எடுத்தோண்டு. ரைட். அப்போ இவ்வளோ தான் இந்த சந்தர்ப்பத்துக்கான கோண ஒரு பெரிதாக்கத்திற்கான சமன்பாடு. ரைட். இது ஃபைனல் சமன்பாடு. அப்போ நான் இதுக்கு போகிறதுக்கு போது இதுலேயும் சிம்பிளாக நீங்கள் என்னென்ன யாஃபகம் வச்சுக்கணுன்றதை மட்டும் இந்த டேபிளில் எழுதி விட்டுறேன். அதில் நீங்கள் ஒன்றாவது யாதி வச்சுக்கணும் என்னென்னா, நாங்கள் இங்கே எடுத்த இந்த சமன்பாடு இதல்லோ, இந்த சமன்பாட்டில் விக்கு டியை பிரதிட்டீங்கண்டா அது என்ன சொல்லுதோ? கோண ஒரு பெரிதாக்கமும் ஏகப்பரிமாண ஒரு பெரிதாக்கமும் சமன் என்று சொல்லுது. அப்போ இந்த டைம்லேயும் y சமன் mx கிராஃப்னு தான் வந்திக்கும். ரெண்டாவது என்ன சொல்லுது? கோண ஒரு பெரிதாக்கம்னு சொல்கிறது டியின் கீழ் எஃப் ப்ளஸ் 1க்கு சமனாய்க்கும். அப்போ இந்த சமன்பாடும் எப்படி வந்துச்சுன்றது தெரியும். அப்போ இதுக்குரிய வரைபடம் வரைங்கொண்டு கேட்டால் அதிகம் இதே வரைபடம் தான். ஆனால் என்ன மாறும்? இந்த வீன்ற இடம் என்னவா மாறும்? டியாக மாறும். அதை தவிர வேறு எந்த வித்தியாசமும் இல்லை. அப்போ இப்போ இந்த விஷயமும் உங்களுக்கு கிளியர், இந்த விஷயமும் கிளியர். சரியா? ரைட். இப்போ அடுத்த கட்டம் நாங்கள் போகிறோம் யாருக்குண்டா பாருங்கோ, இறுதி பிம்பம் முடிவிலியில் உள்ள சந்தர்ப்பத்தில் கோண ஒரு பெரிதாக்கத்திற்கான சமன்பாடு. அப்போ இறுதி பிம்பம் முடிவிலியில் உருவாகணும்டா இவரோட குவிய தூரம் எஃப்டா
இந்த குவிய தூரம் என்ன சரியாக பொருளை நான் எங்கே வச்சுக்கணும், குவிய தூரத்தில். ஸோ இதில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இவரை பொறுத்தளவில் இங்கால பக்கம் இருக்கிறது தான் துணை குவியம் என்றும் இங்கால இருக்கிறத முதன்மை குவியம் என்ற மாதிரியும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரைட். அப்படின்னா இதை நாங்கள் பிரின்சிபல் ஃபோக்கஸ் அப்படி இல்லாட்டி செகண்டரி ஃபோக்கஸ்னு சொல்கிறது இங்கால பக்கத்தில் இருக்கிறது, இங்கால பக்கம் இருக்கிறது ப்ரைமரி ஃபோக்கஸ். அது தேவையில்லை. ரைட். அப்போ இந்த இடத்துல நாங்கள் சரியாக குவிய தூரத்துக்கு சமனான தூரத்தில் பொருளை வைக்கிற டைம், சமாந்தரமாக வாரது, குவிய தூரத்துக்குள்ளாலேயும் ஒளியியல் மையத்துக்கூடாக போகிறது, முறிவில்லாமல் அதுக்குள்ளாலேயும் பயணித்து பிம்பம் 2 இடங்களில் உருவாகும். ஒன்று ப்ளஸ் முடிவிலியில், அடுத்தது மைனஸ் முடிவிலியில். ப்ளஸ் முடிவிலியில் உருவாகிறது தான் எங்களோட கண்ணுக்கு புலப்படும். இல்லை நாங்கள் இங்கே கண் வச்சு பார்க்குற இடம் ப்ளஸ் முடிவிலியில் உருவாகிறதானே பார்க்குறோம். ரைட். அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் உருவாகிற பிம்பம் எப்படியான பிம்பம்டா, உருபெருத்த நிமிர்ந்த மாய பிம்பம். சரி. அப்போ இந்த அடிப்படையில் எங்களுக்கு கோண உருப்பெரிதாக்கத்திற்கான அடிப்படை சமன்பாடு தெரியும். எம் சமன் என்ன, பீட்டாவின் கீழ் எல்ஃபா. இப்போ இந்த பீட்டா எல்ஃபா மிகச்சிறியது ரேடியனில் இருக்குதுன்று நாங்கள் கருதுறதால, ரேடியனில் இருக்குதுன்றது எப்படி கருதுறதால எனக்கு அடுத்த கட்டம் சொல்லிலும் எம் ஈக்குவல் டேன் பீட்டாவின் கீழ் டேன் எல்ஃபான்னு சொல்லி. ஆனால் டேன் பீட்டாவை கருதினீங்கன்னா இப்போ பாருங்கள், இதுக்கு இந்த முக்கோணத்தை தான் எடுக்கலும். இன்னொரு முக்கோணம் உங்களுக்கு இதுக்குள்ளே காண்றதுக்கு இல்லை, பிம்ப முடிவிலியில் தான் உருவாகுது. அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் பொருள் தூரம் யாருக்கு சமன், பொருள் தூரம் டிரெக்டாக குவிய தூரத்துக்கு சமன். பொருளோட உயரத்தை நான் h0 எடுக்கிறேன், அதாவது ஒப்ஜெக்ட் ஹைட்டை தான் நாங்கள் h0 வகை பிரிக்கிறோம். ஆகவே டேன் பீட்டாக்கு எனக்கு எழுதி கேளும் பாருங்க, h0 கீழ் எஃப்னு சொல்லி டேன் எல்ஃபான்ற போக்குள்ள நீங்கள் இந்த வரைபடத்துக்கு வருவீங்க. இறுதி பிம்பத்தில் உயரம் h0 தான், சரி இறுதி பொருளோட உயரம் h0 தான். அதை நீங்கள் டிவைட் பண்ணணும் யாரால, டிஆர். ஸோ இதை சுருக்கினீங்கண்டா உங்களுக்கு கோண உருப்பெரிதாக்கத்திற்கு சமன்பாடு கிடைக்கும் பாருங்க. என்னென்று h0 வெட்டிப்பட டியின் கீழ் எஃப்ன்ற மாதிரி சமன்பாடு கிடைச்சிக்கும். அதாவது எனக்கு இதே சமன்பாடை இவரை வச்சு கொண்டு தான் மேலே நான் 1வது நிறுவினேன் இல்லையா, அந்த m ஈக்குவல் d/f + d/v அதுலேருந்தும் எடுத்திக்கலும் d/f + d/v. இதில் v முடிவிலி ஆக உங்களுக்கு என்ன கிடைக்கும்டா, முடிவிலி செப்பம் செய்யக்கூடிய கோண உருப்பெரிதாக்கம். 1 கீழ் முடிவிலினா அந்த அவ்வளோ என்னவா பைத்திரும், 1 கீழ் முடிவிலி 0க்கு சமன். ஆகவே எம் என்னடு வரும் டியின் கீழ் எஃப். அதாவது நான் என்ன சொல்கிறேன்டா, இந்த சமன்பாடை நீங்கள் நிறுவி யாபகம் வச்சு கொண்டா இந்த 2 சந்தர்ப்பத்துக்குமான சமன்பாடு அதுலேருந்து டிரெக்டாக நிறுவி எடுக்கணும், டிரெக்டாக பிரதிட்டு எடுக்கணும். அப்புறம் இசை கேள்வி வரப்போக்கள் இப்படி வரத்துக்கான சாத்தியப்பாடுகள் இருக்கு. இறுதி பிம்பம் தூரத்தில் உருவாகிறத நிறுவுங்கோ, அதுலேருந்து இந்த சந்தர்ப்பத்துக்கு சமன்பாடு எடுங்கோ, அதுலேருந்து இந்த சந்தர்ப்பத்துக்கு சமன்பாடு எடுங்கோ. ஆனால் விளங்கிடுங்கோ, இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் நிறுவின டைம் இந்த வரைபடம் இல்லை இந்த சந்தர்ப்பத்துக்கு வருகும். ஏன் இந்த சந்தர்ப்பத்தில் ஒளிக்கதிர்கள் சமாந்தரமாக பயணிக்கணும். அதாவது இந்த சந்தர்ப்பத்தை இந்த சந்தர்ப்பத்துக்கு மாற்றணும்னா இந்த பொருளை நீங்கள் எஃப்ல கொண்டு வச்சுக்கணும். இப்போ வரைபடத்தில் சின்ன ஒரு மாற்றம் வருகும். சமன்பாடுகளை அந்த மேலெடுத்த சமன்பாட்டிலேருந்தே பெற்றுக்கொண்டிருக்க இயலும். ஸோ அவ்வளோதான் இதுக்கு கீழே, அதாவது எளிய நுணுக்கு காட்டிய கீழே நீங்கள் சமரியாக தெரிஞ்சிக்க வேண்டியது. அப்போ உங்கள்கிட்ட நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த நோட் தேவைப்படுகிறார்கள். இந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போட்டுவிடுவோம். நான் இதை அனுப்பிவிட்டு நீங்கள் பிரிண்ட் பண்ணி A3 பிரிண்ட் பண்ணி நான் இப்போ சொன்ன விஷயங்களை ஒரு அப்படியே ஃபில் பண்ணிக்கொள்ளே இருக்கும். ரைட். அதையும் இந்த எஸ்ஏகேலையும் நான் அனுப்பிவிட்டுருவேன். அதுவும் ராயல் ஸ்ட்ரக்சர் பார்ட்ஸு. அப்போ இதில் நீங்கள் நோட்டாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா விளங்குதான்னு பாருங்க, கோண உருப்பெரிதாக்கம். இதில் நோட்டில் மேலதிகமாக நான் சொல்ல வந்தது, இந்த நோட்டில் தான் இந்த கிராஃபெல்லாம் சொல்ல வந்தேன். எம்முக்கும் சிம்பிள் எம்முக்குமான கிராஃப், அதே மாதிரி எம்முக்கும் பிக்குமான கிராஃப், பிம்பத்தூரத்துக்குமான கிராஃப். இது 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது கேட்பார் என்ன, இந்த கோண உருப்பெரிதாக்கத்தை அதிகரிக்கணும்டா நான் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்பார். இப்போ உங்களுக்கு சமன்பாடை பார்க்க விளங்குது, கோண உருப்பெரிதாக்கத்தை அதிகரிக்கணும்னா பயன்படுத்துகிற வில்லையிட குவிய தூரத்தை என்ன செய்யக்கூடியதாக்கணும், குறைக்கக்கூடியதாக்கணும். வில்லை குவிய தூரத்தை குறைச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யக்கூடியதாக்கும், கோண உருப்பெரிதாக்கத்தை அதிகரிக்கக்கூடியதாக காணப்பட்டிருக்கும். ஸோ சரியா கிளியரல்லோ. அப்போ யாரை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டேன், எளிய நுணுக்கு காட்டியை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டேன். இதில் உங்களுக்கு டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரைட். இப்போ அடுத்த கட்டத்துக்கு போவோம். கூட்டு நுணுக்கு காட்டி. பாருங்கள், கூட்டு நுணுக்கு காட்டியில் நாங்கள் பேச போகிறது அவருடையும் கோண உருப்பெரிதாக்கத்திற்கான சமன்பாடு. அப்போ எல்லாத்துக்கும் கோண உருப்பெரிதாக்கத்திற்கான சமன்பாடை நிறுவ போகணும். நீங்கள் அடிப்படையிலேருந்து போகணும். என்ன அடிப்படை,
இறுதி பிம்பம் உருவாக்கப்படுகிறது. இப்போ நான் வந்து இதில் நிறுவலை எப்படி செய்ய போகிறேன்னா, இங்கே சைடில் தான் நான் எழுத போகிறேன். முக்கியமான முடிவு மட்டும் தான் இதுக்குள்ளே எழுதுவேன். ரைட், பாருங்க, அடிப்படையான சமன்பாடு என்ன? எம் சமன் பீட்டாவின் கீழ் எல்ஃபா. அடுத்த கட்டம் என்ன சொல்லுவீங்கோ? இந்த பீட்டா எல்ஃபா மிகச்சிறியது ரேடியன்லையும் காணப்படுகிறதால இந்த எம்ன்றவர் எனக்கு எப்படி எழுதி கேளும்டா? டேன் பீட்டாவின் கீழ் டேன் எல்ஃபான்னு எழுதியிலும். இது உங்களுக்கு கேள்விப்பட்டு நீங்கள் தெரிஞ்ச விஷயம். டேன் பீட்டான்னு சொல்கிறது நாங்கள் என்னென்னு சொன்னோம்? இறுதி பிம்பம் கண்ணில் எதிரமைக்கக்கூடிய கோணம். இதில் யார் இறுதி பிம்பம்? லைக்கிறார், இவர் தான் இறுதி பிம்பம். இந்த இடத்துலையும் இறுதி பிம்பத்தை நீங்கள் டொடோட் லைனால் காட்டிங்கோ. இது டிரெக்ட் அந்த இதில் டைப் பண்ணி உருவங்கள் உருவாக்குற டைம் இந்த டொடோட் லைன் எடுத்துப்படலாம் போயிட்டு, ஸோ டொடோட் லைனால் காட்டிக்கொள்வது சிறந்ததை. ரைட், அப்போ இந்த இடத்த நீங்கள் என்னென்ன மார்க் பண்ணிக்கொள்வீங்கோ? பீட்டா, இறுதி பிம்பம் கண்ணோட எதிரமைக்கிற கோணம். ஆனால் இந்த இடத்துல கண் இல்லையே. உங்களுக்கு தெரியும், நாங்கள் கண்ணை இதோட கிட்ட தானே வச்சு பார்ப்போம். இது பீட்டான, இந்த கோணம் பீட்டா, அதான் கண்ணில் இறுதி பிம்பம் கண்ணில் எதிரமைக்கிற கோணம். ஸோ அதால் தான் நாங்கள் இங்கே பீட்டான மார்க் பண்ணுறோம். ரைட், பொருள் கண்ணில் எதிரமைக்கும் கோணம் எங்கே ஈக்கிற டைம்? தெளிவு பார்வையின் இழிவத்தூரத்தில் ஈக்கிற டைம், அதுதான் முக்கியம். ரைட், அப்போ இப்போ உங்களுக்கு டேன் பீட்டாக்கான சமன்பாடுக்கு போகிறீங்க. நாங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டோங்க, இறுதி பிம்பம் பி தூரத்தில் இருக்கிற சந்தர்ப்பத்தை தான் கருதுகிறோம். அப்போ இப்போ பிம்பத்தூரம் என்னென்னு தந்துட்டாரு? டி. அப்போ இறுதி பிம்பம் பி தூரத்தில் இருக்குதுண்டா, இந்த பெரிய முக்கோணியை நீங்கள் கருதுனீங்கண்டா, இந்த பெரிய முக்கோணியை நீங்கள் கருதுனீங்கண்டா டேன் பீட்டாக்கு சமன்பாடு எழுதுவீங்கோ. பிம்ப உயரத்தை கேபிட்டல் ஹெச்னு மார்க் பண்ணிக்கிறேன். அதை பிரிச்சிக்கணும் வியால். பொருள் உயரத்தை சிம்பிள் ஹெச்னு மார்க், டேன் அல்ஃபா எழுத போகிற ஹெச்சின் கீழ் டீண்டு வரும். ஆகவே உங்களுக்கு சமன்பாடு கிடைக்கிது பாருங்கோ. கேபிட்டல் ஹெச்சின் கீழ் சிம்பிள் ஹெச் இன்ட்டு டியின் கீழ் வின்னு சொல்லி. ரைட், இப்போ உங்களுக்கு சந்தோஷம் இந்த சமன்பாடை காண. பாருங்க, ஹெச்சின் கீழ் சிம்பிள் ஹெச் நாங்கள் பேசினோம். கேபிட்டல் ஹெச்ன்னு சொல்கிறது யார்? பிம்பம். சிம்பிள் ஹெச்ன்றது யார்? பொருள். அப்போ இதை கண்டதோட உடனே சொல்லுவீங்க, ரைட், இவர் தான் யார்? ஏக பரிமாண ஒரு பெரிதாக்கம்னு சொன்னீங்கண்டா அண்ணா பிள்ளை. ஏன் பிள்ளை? ஏண்டா இவர் பிம்பம்ன்றது சரி, இந்த பிம்பத்தை உருவாக்கினது என்ன வில்லை? இந்த பார்வை துண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, கண்ணுக்கு கிட்ட வைக்கிறத பார்வை துண்டு. பார்வை துண்டுக்கு தான் இவர் பிம்பம். பார்வை துண்டுக்கு பொருள் யார்? அதை தான் நாங்கள் அந்த இடைநிலை பிம்பம் ஹெச் டேஷ்னு சொல்லி மார்க் பண்ணிக்கிறோம். அது அப்போ நீங்கள் ஏக பரிமாண ஒரு பெரிதாக்கம்னு பேசணும்னா கேபிட்டல் ஹெச்சை நீங்கள் யாரால் பிரிச்சுக்கணும்? ஹெச் டேஷால். ஆனால் இங்கே யாரால் பிரிப்படுது? ஹெச்சால். அப்போ ஏக பரிமாண ஒரு பெரிதாக்கம் குறிப்பிட்ட ஒரு வில்லைக்கு பேசப்படுகிற ஒரு விஷயம் அப்படின்றத விளங்கிடுங்கோ. விளங்கிட்டா? அப்போ இந்த இடத்துல ஹெச்ன்றது பார்வை துண்டால் உருவாக்கப்பட்ட பிம்பம், சிம்பிள் ஹெச்ன்றது பொருளிக்கு பொருள். அப்போ அது ஏக பரிமாண ஒரு பெரிதாக்கத்தை தராது. ஸோ அதால் நாங்கள் இந்த சமன்பாடை எப்படி மாற்றுவோம்னா, கேபிட்டல் ஹெச்சின் கீழ் ஹெச் டேஷ் இன்ட்டு ஹெச் டேஷின் கீழ் சிம்பிள் ஹெச் இன்ட்டு டியின் கீழ் வி. ஆகவே விளங்குதான்னு பாருங்கோ. எம் சமன் ஹெச்சின் கீழ் ஹெச் டேஷ், இவரை நாங்கள் ஒப்ஜெக்டிவ் லென்ஸ், பார்வை துண்டுன்னு சொல்லி சொல்லுவோம். ஒப்ஜெக்டிவ் லென்ஸ், சரியா? அப்போ இவரோட ஏக பரிமாண ஒரு பெரிதாக்கத்தை எம் நாட்டுண்டும் ஐபீஸ்ட, அதாவது பார்வை துணை நாங்கள் ஐபீஸ்னு சொல்லுவோம். அவரோட ஏக பரிமாண ஒரு பெரிதாக்கத்தை சிம்பிள் எம்இன்னு எடுத்துக்கிறேன். அப்போ ஹெச்சின் கீழ் ஹெச் டேஷுக்கு எனக்கு போடையிலுமான பெருமதி எம் நாட். அதே மாதிரி ஹெச் டேஷின் கீழ் ஹெச்சுக்கு போடையிலுமான பெருமதி எம்இ இன்ட்டு டிஓவி. ஆகவே முதலாவதும் முக்கியமானதுமான ஒரு முடிவு பெறுகிறீங்கோ. கோண ஒரு பெரிதாக்கம்னு சொல்கிறது டியின் கீழ் வி இன்ட்டு என்னென்னு வரப்போகுது? எம்இ இன்ட்டு எம் நாட். இதுதான் முதலாவது விடயம். ஸோ இதுலேயும் நான் நேரத்தோட சொன்ன மாதிரி எம்இக்கோ இல்லாட்டி எம் நாட்டுக்கோ கிராஃப் கேட்டால் இதுலேருந்து உங்களுக்கு வரைய தெரியணும். இப்போ நான் ஒன்றாவது செஞ்சு காட்டினேன் தானே, அதே மாதிரி நீங்கள் வரைய போல செஞ்சு கொள்வீங்க. ரைட், இப்போ அடுத்த கட்ட பிரச்சனை என்ன? அடுத்த கட்ட பிரச்சனை ஏக பரிமாண ஒரு பெரிதாக்கத்தை தேவைப்படக்கூடிய டேர்ம்ஸ் சார்பாக நாங்கள் எடுக்க தெரியணும். அதுக்கு நாங்கள் செய்கிற வேலை தான். அப்போ இதை நீங்கள் கிட்டத்தட்ட ஒன்றாவது ஸ்டெப்பாக யாதி வச்சுங்க. ஒன்றாவது ஸ்டெப் இந்த நிறுவல்கள் இருக்கிற ஒன்றாவது ஸ்டெப் ஏக பரிமாண ஒரு பெரிதாக்கத்துக்கும் கோண ஒரு பெரிதாக்கத்துக்கும் தொடர்பு எடுக்கிறது. ரெண்டாவது ஸ்டெப் என்ன? ஏக பரிமாண ஒரு பெரிதாக்கத்துக்கும் வில்லை தூரங்களுக்குமான தொடர்பு எடுக்கிறது. சரிதானே? ரைட், இப்போ நாங்கள் அந்த வேலைக்கு தான் போகிறோம். இப்போ ஒன்றாவது நான் எம்இட பெருமதியை கண்டுபிடிக்க போகிறேன். எம்இட பெருமதியை கண்டுபிடிக்கணும்டா ஒன்றாவது பார்வை துண்டுக்கு வில்லை சமன்பாடு பயன்படுத்த போகிறேன்.
பார்வை துண்டுக்கு வில்லை சமன்பாடு பயன்படுத்தின என்ன நடக்கும்? 1/v மைனஸ் 1/u ஈக்குவல் 1/f. பொதுவான சமன்பாடு 1/v. பிம்பத்தூரம் என்னென்னு வந்திருக்கும் பார்வை துண்டுக்கு? இப்போ பார்வை துண்டை தானே பேசுகிறோம். பிம்பம் வந்து பாருங்க, ஒளிக்கதிர் பயணிக்கிற திசையில் இருக்குது. உங்களுக்கு குறிவழக்கு யாஃபமேக்கு குறிவழக்கில் நாங்கள் 3 விஷயம் பேசுகிறோம். ஒன்று, அளக்கப்படுகிற தூரங்கள் எப்பயுமே ஒளியியல் மையத்திலிருந்து அளக்கப்படணும். ஒளியியல் மையத்திலிருந்து ஒளிக்கதிர் பயணிக்கிற திசையில் அளக்கப்படுகிற தூரங்கள் மைனஸாகவும், ஒளிக்கதிர்க்கு எதிர் திசையில் அளக்கப்படுகிற தூரங்களை ப்ளஸ்ஸாகவும் கருதுவோம். 3வது, குவிவு வில்லைனா மைனஸ், குழிவு வில்லைனா ப்ளஸ். இந்த விஷயங்கள் யாஃபமேக்கு. அப்போ இந்த அடிப்படையில் ஒளிக்கதிர திசையில் தான் பிம்பம் உருவாக்கப்படுகிறது. யாருக்கு? பார்வை துண்டுக்கு. நல்லா விளங்கிடுங்கோ. இந்த பார்வை துண்டுலேருந்து பிம்பத்துக்கான தூரத்தை நான் விஇன்னு மார்க் பண்ணுறேனே. இல்லாட்டி இப்போ 2 இடத்துல வி வரப்போகிற பிரச்சனை. பார்வை துண்டால் உருவாக்கப்பட்ட பிம்ப தூரத்தை விஇன்னு எடுத்துக்கிறேன். ஆகவே 1/கீழ் மைனஸ் விஇ. அதே மாதிரி பொருள் தூரம் அவர் வெறுமனே யூன்னு மார்க் பண்ணிக்கிறாரோ, அதை நான் யூஇன்னு மார்க் பண்ணுறேன். மைனஸ் 1/UE. ப்ளஸ்ஸா மைனஸா? ப்ளஸ். என் ஒளிக்கதிர திசைக்கு எதிர் திசையில் அது 1/f. இப்போ 2 வில்லைகளுக்கு தானே இவரோட குவிய தூரத்தை FE என்றும் இவரோட குவிய தூரத்தை F0 எடுக்கிறேன். அப்போ ஒன்றாவது பார்வை துண்டுன்றபடியால் FE மைனஸ் FE. அடுத்த கட்டம் உங்களுக்கு தெரியும். ஏகபரிமாண ஒரு பெரிதாக்கத்துக்கு போகணும்டா என்ன செய்யணும்? 2 பக்கமும் VEயால் பெருக்கணும். சரி, 2 பக்கமும் VEயால் பெருக்கினீங்கன்னா தான் அந்த வேலை. சாரி, நான் சின்ன மிஸ்டேக் விட்டுட்டேன். இது வந்து VEயில் V0 பொருளையே நான் மாறி குறியீடுகள் எடுத்துட்டேன். மாற்றிங்கோ. இவர் F0, இவர் தான் FE. கண்ணுக்கு கிட்டேக்கிறது தான் FE. நான் மாறி குறியீடுகளை குறிச்சிட்டேன். சாரி. அப்போ இவ்வளோ தூரமும் V0. இது V0, இது U0, இது U0. இப்போ எனக்கு ஏகபரிமாண ஒரு பெரிதாக்கம் தானே தேவை. அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா? 2 பக்கங்களும் 1வது விலங்கணும். இதில் அந்த மைனஸ் குறியீடுகள் எல்லாம் இல்லாமல் போய்த்துருமே. எல்லாத்துலேயும் மைனஸுக்கு தானே ஒரு மைனஸால் பெருக்கிற மாதிரி யோசிங்க. அப்படி இல்லாட்டி மைனஸ் V0 பெருக்கிறேன் எடுங்களேன். மைனஸ் V0 பெருக்கிறேன். மைனஸ் V0 பெருக்கினேன்டா இவர் 1 மாறுவார். இவர் ப்ளஸ் V0/கீழ் U0. இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும். V0/கீழ் F0 மாதிரி மாறும். ஆகவே இவர் தான் யார்? சரி, நான் பார்வை துண்டு போட்டு சரியாக தான் செஞ்சுட்டு போனேன். நான் குறியீடுகளை கொஞ்சம் மாற்றி போட்டுட்டேன் போல். ரைட், ஓகே. நான் இதை கொஞ்சம் திரும்ப நோட்டி குயிக்காக சொல்லிட்டேன். பாருங்கள், இந்த இடத்துல பார்வை துண்டு எழுதிக்கிறேன். இதில் உங்களுக்கு இல்லாட்டி குழப்பம் வருகம். நான் இதை கொஞ்சம் குயிக்காக நோட்டி சொல்லிவிட்டேன். இல்லை, இது வரைக்கும் இந்த விஷயங்கள் வரைக்கும் சொல்லிவிட்டேனே. இந்த இடம் எடுக்கிறது குறியீடுகள் மார்க் பண்ணதை நோட்டி சொல்லிவிட்டேன். இந்த சமன்பாடு எடுத்ததில் பிழை இல்லை, அந்த சமன்பாடு சரி. ரைட், கொஞ்சம் மாறி குறியீடுகளை குறிச்சிட்டேன். பாருங்க, இந்த இடம் இதுக்கு சொல்கிற பேர் வந்து என்ன? பொருளி வில்லை. இவர் தான் யார்? பொருளி. இவர் தான் யார்? பார்வை துண்டு. இந்த பார்வை துண்டோட குவிய தூரம் வந்து FE. சரியா? அவருக்கு பொருள் தூரம் UE. அவரால் உருவாக்கப்படுகிற பிம்ப தூரத்தை தான் நான் சென்ட்ரலாக வீண்டு எடுத்துக்கிறேன். பார்வை துண்டுலேருந்து இறுதி பிம்பம். பொருளிட குவிய தூரம் F0. அவருக்கு பொருள் தூரம் U0. அவருக்கு பிம்ப தூரம் V0. அவருக்கு யார் பிம்பம்? அவருக்கு இந்த இடத்துலேருந்து இந்த இடைநிலை பிம்பம் வரைக்கும் மீகிற தூரம் தான் V0. சரியா? இது அவ்வளவும் என்ன? U0. இப்போ உங்களுக்கு விஷயம் கிளியர். இப்போ நான் 1வது பார்வை துண்டத்தை முடிச்சுட்டு வரேன். சரியா? பார்வை துண்டுக்கு பிள்ளை சமன்பாடு 1/கீழ் V மைனஸ் 1/கீழ் U சமன் 1/கீழ் F. பிம்பத்தூரம் எங்கே ஒரு பொருள் பிம்பத்தூரம் எங்கேண்டா V0. ப்ளஸ்ஸா மைனஸா? மைனஸ். பொருள் தூரம் என்ன? ப்ளஸ் U0. யாருக்கு ஈக்குவல்? மைனஸ் 1/F0க்கு ஈக்குவல். அப்போ 2 பக்கமும் நான் மைனஸ் V0 பெருக்கிறேன். ஏன்? பிம்பத்தூரத்தின் கீழ் பொருள் தூரம் தான் ஏகபரிமாண ஒரு பெரிதாக்கம். இது ஒன்றாகும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் V0/கீழ் U0 யாருக்கு சமன்? ப்ளஸ் V0/கீழ் F0. ஆகவே இவர் தான் M0. M0 வரப்போகுது V0/கீழ் F0 மைனஸ் 1 என்று சொல்லி. சரியா? ஆகவே இதிலிருந்து ஒன்றாவது M0க்கான பெறுமதியை கண்டுபிடிச்சிட்டிங்க. இதே மாதிரி அடுத்ததாக யாருக்கு? பார்வை துண்டுக்கு பயன்படுத்தணும். ஸோ பார்வை துண்டுக்கு நான் இந்த சமன்பாடை பயன்படுத்தினா பார்வை துண்டுக்கு லென்ஸ் ஈக்குவேஷனின் படி வில்லை சூத்திரத்தின் படி 1/v மைனஸ் 1/u ஈக்குவல் 1/f. 1/கீழ் பிம்பத்தூரத்துக்கு பதிலாக என்ன போடுவீங்க?
பார்வை துண்டிலேருந்து இறுதி பிம்பம் உருவாகுது எங்கே வி ப்ளஸ் வியா மைனஸ் வியா ஒளிக்கதிர் பயணிக்கிற திசைக்கு எதிர் திசை அப்போ என்னென்று வரும் ப்ளஸ் வி பொருள் தூரம் அதுவும் ப்ளஸ் ஒன்றின் கீழ் ப்ளஸ் யூ இது வரும் யாருக்கு சமன் மைனஸ் ஒன்றின் கீழ் எஃப்இ ஏன் எனது குவிவு தானே ரைட் இப்போ அடுத்த கட்டம் ரெண்டு பக்கமும் யாரால் பெருக்க போகிறேன் வியால் பெருக்க போகிறேன் வியால் பெருக்கினா பாருங்க 1 மைனஸ் வியின் கீழ் யூஇ யாருக்கு சமன்டா மைனஸ் வியின் கீழ் எஃப்இக்கு சமன் இந்த யூவின் கீழ் வியின் கீழ் யூன்றது தான் கோண ஏகபரிமாண ஒரு பெரிதாக்கம் ஆகவே எம்இட பெருமதி வரப்போகுது பாருங்க இவர் அங்கால போனால் வியின் கீழ் எஃப்இ +1 சொல்லி வரப்போகுது ரைட் அப்போ இந்த வரைக்கும் உங்களுக்கு விளங்கிட்டு இப்போ அடுத்த கட்டம் நாங்கள் இவரை பிரதியிட போகிறோம் இடமில்லாததால் நான் இந்த விஷயங்கள் அளிக்கிறேன் நீங்கள் வீடியோவை நிப்பாட்டி நிதானமாக தேவைப்பட்டால் எழுதி கொள்ளுங்க இல்லாட்டி இது உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்குது எனக்கு எது நீங்கள் எழுதணுன்றதில்லை தேவை எனக்கு தேவை இது உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி படித்த விஷயம் ஞாபகம் நீக்கணும் எஸ்ஏ கேள்வி செய்ய போக்கலே இப்போ சொல்லப்படா இதெல்லாம் நான் ஆல்ரெடி படித்து தான் நீக்கிறேன் நான் ஆல்ரெடி படித்து தான் நீக்கிறேங்க நீ மறந்து இருந்தீங்கண்டா எல்லாரையும் தானே கருதணும் எல்லாருக்கும் பிரயோசனமாகிற மாதிரி செஞ்சுக்கு சரி ரைட் அப்போ நீங்கள் இதில் ரெண்டாவது பிரதியிட்டு ஃபைனல் சமன்பாடுக்கு போகிறீங்கோ எம் சமன் டிஎன் கீழ் வி எம்இ எம்இக்கு என்ன வரப்போகுது வியின் கீழ் எஃப்இ +1 அங்கே எம் நாட் வி நாட்டின் கீழ் எஃப் நாட் -1 உங்களுக்கு இதை பார்க்க ஞாபகம் வரணும் நாங்கள் இதுக்கு முன்னுக்கும் இதே சமன்பாடு எடுத்து வச்சோம் பாருங்க வேண்டாம் நீங்கள் எழுத போகிறோம் நாங்கள் இங்கால் இவருக்கும் இதே சமன்பாடு எடுத்து வச்சோம் இல்லாட்டி இவரை சுருக்கினா வர சமன்பாடை பாருங்கள் எம் சமன் இது உள்ளுக்கு பெருக்கிப்பட டியின் கீழ் எஃப்இ ப்ளஸ் டியின் கீழ் வி அங்கால வி நாட்டின் கீழ் எஃப் நாட் -1 இவருக்கும் இதே கோணொரு பெரிதாக்கத்துக்கான சமன்பாடு கிடைச்சிச்சு கிளியராக அதே சமன்பாடு தான் இங்கால வருகுது அப்போ உங்களுக்கு இந்த விஷயம் கிளியரில் அதே தான் திரும்ப இங்காலையும் வருகுது மாற்றம் இந்த வி நாட்டின் கீழ் எஃப் நாட் -1 மட்டும்தான் சரி அப்போ இப்போ ஒன்றாவது என்ன செஞ்சிட்டிங்கோ சமன்பாடு எடுத்து முடிச்சிட்டிங்கோ இப்போ இதுலேயும் உங்கள்கிட்ட அவர் என்ன கேட்கணுண்டா பாருங்கோ இறுதி பிம்ப தூரத்தோட கோண ஒரு பெரிதாக்கத்திற்கான மாறலை வரைங்கோன்னு கேட்டால் இந்த வியோட எம் எப்படி மாறுதுன்றதை நீங்கள் வரைய தெரியணும் இதுக்குள்ளே வி சம்மந்தப்படலை இது மாறாது அப்போ இவருக்கு எப்படி வரைப்பு வந்துச்சோ அதே மாதிரியான ஒரு வரைப்பு தான் இங்கால கூட்டு நுணுக்கு காட்டிக்கும் வருகம் சரியா இது நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கேள்விப்படுகிற விஷயங்கள் அதே மாதிரி எம்முக்கும் சிம்பிள் எம்இக்கும் வரைப்பு வரையுங்கொண்டா வரைய தெரியணும் வைசமன் எம்எக்ஸாக காணப்பட்டி சரிதானே ரைட் அப்போ இந்த விஷயங்கள் இப்போ இப்படியான ஒரு வரைப்பை தந்துட்டு இறுதி இந்த எம்இக்கும் வரைப்பை தந்திருக்கிறேன் இதில் பொருளீட ஏகப்பரிமாண ஒரு பெரிதாக்கத்தில் பெருமதியையும் தெளிவு பார்வையில் இழிவு தூரத்தையும் தந்தால் இறுதி பிம்பம் எங்கே உருவாகுதுன்றது இந்த வரைப்பை வச்சுக்கொண்டு வரையிடும் வரைப்போட படித்திறனை வச்சுக்கணும் உங்களுக்கு தெரியும் தானே இப்படியான கேள்விகள் வருகுண்டு ஸோ அப்போ எல்லா விஷயத்தையும் இதுக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ராவான விஷயங்களை யோசிங்க சரி மேலதிகமாக அவ்வளோ விஷயத்தையும் சொல்லிட்டேன் ரைட் இப்போ அடுத்த கட்டத்துக்கு போகும்னாங்க அப்போ இதையும் நான் இரேஸ் பண்ணுற அந்த முக்கியமான ஃபைனல் சமன்பாடுகளோட்டையும் நாங்கள் எழுதிடுவோம் ரைட் அப்போ இதை நான் அடிக்கிறேனே சரி பாருங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறோம் நாங்கள் இதில் ஆகவே இப்போ இதில் நீங்கள் ஃபைனலாக என்ன யாதி வச்சுக்கணும் நாங்கள் இப்போ எடுத்த சமன்பாடு எம் சமன் டியின் கீழ் எஃப்இ ப்ளஸ் டியின் கீழ் வி அங்கால வி நாட்டின் கீழ் எஃப் நாட் -1 இப்போ ரெண்டாவது கேஸ்க்கு வரப்போகிறோம் இறுதி பிம்பம் தெளிவு பார்வையின் இழிவு தூரத்தில் இருக்கிற டைம் அப்போ அதுக்கான சமன்பாடு இதுலேருந்தே உங்களுக்கு சிம்பிளாக பெரியலும் என்ன வி சமன் டி ஆக எம் என்னவா மாறும் எம்டி ஆக மாறும் ஆகவே எம்டிக்குரிய சமன்பாடு பாருங்க டியின் கீழ் எஃப்இ விங்கிற இடத்துக்கு டி போட்டிங்கன்னா அது ஒன்றா போய்த்துடும் ரைட் இங்கால வி நாட்டின் கீழ் எஃப் நாட் -1 உங்களுக்கு யாதிக்கோ தெரியா இங்கேயும் எங்களுக்கு எம்முக்கோ டியின் கீழ் எஃப் +1 தான் வந்துச்சு அப்போ இங்கே வர்றது தான் திரும்ப இங்கால வருகிறது அப்போ என்ன சொல்லலாம் இந்த இடத்துல பார்வை துண்டு எளிய நுணுக்கு காட்டியாக தொழிற்படுகிறது அப்படின்னு ஒரு கூற்று வருதுன்னா அந்த கூற்று சரி விளங்கிட்டோம் ரைட் அப்போ இந்த சந்தர்ப்பத்துக்குரிய சமன்பாடே இதுலேருந்து எடுக்கலும் அதே மாதிரி நீங்கள் முடிவிலிக்குரிய சமன்பாடை நிறுவியும் போகையிலும் இல்லாட்டி இந்த மேலெடுத்த சமன்பாடு இல்லையா இந்த சமன்பாட்டிலேருந்து வந்திக்கே மேலும் எப்படி இந்த சமன்பாட்டிலேருந்து இந்த சமன்பாடுக்கு வருவீங்கோ இந்த சமன்பாட்டுக்கு வரணும்டா வி முடிவிலி ஆக எம் என்னவா மாறும் எம்
முடிவிலி சந்தர்ப்பத்துக்குரிய கோண ஒரு பெரிதாக்கமாக மாறும். முடிவிலி சந்தர்ப்பத்துக்குரிய கோண ஒரு பெரிதாக்கத்தை பெற்றுக்கொள்ளும் பாருங்க. விக்கு முடிவிலி போட்டிங்கன்னா இந்த இவ்வளோ டேர்மும் பூஜ்ஜியமாக போய்த்துரும். அப்போ என்னென்னு வரும் டியின் கீழ் எஃப்இ ப்ளஸ் டியின் கீழ் எஃப்இயோட பெருக்கிப்படுது. அதனால் V0 கீழ் F0 -1 விளையிட்டா இந்த சமன்பாடு தான் நீங்கள் இதில் நிறுவினா வரப்போகுது. அப்போ இந்த விஷயங்களையும் முடிச்சிட்டோம். சரி, இதில் நிறுவனம் நான் சும்மா மேலோட்டமாக சொல்லி விட்றேன். எப்படி நீங்கள் இதை நிறுவினீங்கன்றதையும் ஒட்டி ஞாபகப்படுத்தி விட்றேன். எப்படி நிறுவினீங்க, இதை எப்படி நிறுவுவீங்க, தனியாக இந்த வரிப்படத்தை மட்டும் தந்து கேட்டால் எப்படி நிறுவுவீங்க, வளமைய மாதிரி என்ன m = பீட்டாவின் கீழ் ஆல்ஃபா, அதுக்கு பிறகு காரணம் சொல்லி tan பீட்டாவின் கீழ் tan ஆல்ஃபா, tan பீட்டான போக்கில் இந்த இடத்துல இது எல்ஃபானு மார்க் பண்ணிப்பட்டேங்க. இது எல்ஃபா இல்லை பீட்டாவை. இறுதி பிம்பம் கண்ணில் எதிரமைக்கிற தூரம். இறுதி பிம்பம் எங்கே உருவாக்கப்படுகிறது இந்த சந்தர்ப்பத்தில்? முடிவிலி. நாங்கள் சொல்லி தான் நிற்கிறோம், இறுதி பிம்பம் முடிவிலியில் உருவாகுது. அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு அந்த பெரிய முக்கோணியை கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்காது, இந்த முக்கோணியை தான் கருதணும். அப்போ tan பீட்டாவுக்கு உங்களுக்கு வரப்போகுது பாருங்க, H' கீழ் இறுதி பிம்பம் முடிவிலியில் உருவாகணும்டா இந்த தூரம் யாருக்கு சமனாய்ந்திக்கணும்? பார்வை துண்டோட குவிய தூரத்துக்கு சமனாய்ந்திக்கணும், FE. இதை பிரிக்கணும் tan ஆல்ஃபா வருவீங்க இந்த வரைபடத்துக்கு. இறுதி பொருள் எங்கே இருக்கணும்? டியில். அப்போ H கீழ் என்னென்று வரும்? டி. கிளியரா? H கீழ் டின்னு வரும். அப்போ இதுலேருந்து உங்களுக்கு இதை சுருக்க பாருங்க, H' கீழ் H இன்ட்டு டியின் கீழ் FE இந்த மாதிரி வரப்போகுது. சரியா? டியின் கீழ் FE இந்த மாதிரி வரப்போகுது. H' யார்? இந்த பிம்பம். Hன்றது யார்? இவர். அப்போ இந்த வில்லைக்கான யாரை போடுவீங்க? ஏகபரிமாண ஒரு பெரிதாக்கம். ஆகவே எம்முக்கு சமன்பாடு வருகிறது H' கீழ் H இன்ட்டு டியின் கீழ் H' கீழ் Hன்றது தான் யார்? ME. H' கீழ் Hன்றது தான் M0 இன்ட்டு டியின் கீழ் FE. M0க்கு கோவை பெற்றோம். இதுக்கு முந்தி நாங்கள் செஞ்சோம் இல்லையா, MC ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி. இப்போ நான் திரும்ப அதை செய்ய போகிறல. M0க்கு கோவை எடுத்தோம் எப்படி? V0 கீழ் F0 -1 வந்துச்சு. நீங்கள் நிறுவினீங்கன்னா இதே சமன்பாடு திரும்ப வரும். அப்போ அது டியின் கீழ் FE இன்ட்டு V0 கீழ் F0 -1 மாதிரி வந்து நிற்கும். சரியா? அப்போ இது வரைக்குமான சமன்பாடு உங்களுக்கு விளங்கிட்டு. இதில் நான் நோட் பாயிண்ட் கீழே சொல்ல வந்தது, நேரத்தோட சொன்ன மாதிரி 2 வரைவுகள். மேலதிகமாக நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கணும் என்னென்னா, இந்த அமைப்பில் பயன்படுத்தப்படுகிற 2 வில்லைகள், அதாவது பார்வை துண்டு இவர், பொருளி இவர், இந்த 2 பேருடையுமே குவிய தூரம் சிறுசாய்க்கணும். F0 FE இரண்டுமே சிறுசாய்க்கணும். அந்த 2க்குள்ளே ஒப்பிடுற டைம் பார்வை துண்ட குவிய தூரம் யாரை விட பெருசாய்க்கணும்? பொருளிட குவிய தூரத்தை விட பெருசாய்க்கணும். எங்களுக்கு உயர்ந்த கோண ஒரு பெரிதாக்கத்தை பெற்றுக்கொள்கிறதுக்காக. இது நீங்கள் இதுக்குள்ளே எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அடுத்தது, இந்த கோண ஒரு பெரிதாக்கம் சாத்தியமாகணும்டா நீங்கள் பொருளை கட்டாயம் பொருளிட குவிய தூரத்துக்கு வெளிப்பகுதியில் வச்சுக்கணும். அதுலேயும் பொருளிட குவிய தூரத்திட 1 மடங்குக்கும் 2 மடங்குக்கும் F0க்கும் 2F0க்கும் இடையில் பொருளை வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு பெரிய ஒரு கோண ஒரு பெரிதாக்கத்தை பெரியது. ஏன்னா வில்லைகள்கிட்ட நீங்கள் படிச்சுக்கிறீங்க. காரணம், 2F0க்கு வெளியில் கொண்டு போய் வச்சிங்கண்டா உங்களுக்கு கோண ஒரு பெரிதாக்கம், அந்த ஏகபரிமாண ஒரு பெரிதாக்கம் ஒன்றை விட சிறிதாகிடும். அப்போ இதை பயன்படுத்துறதுன நோக்கம் பிழைச்சி போகும். ரைட். அப்போ அதை மாதிரியான விஷயங்களை இதுக்குள்ளே கேள்விப்பட்டதாக வச்சுக்கொள்ளுவீங்க. ரைட். அப்போ இதுவரைக்கும் உள்ள விஷயங்கள் கிளியராக? இது எல்லாத்தையும் நான் டிலீட் பண்ணி விட்டுட்டேன். நீங்கள் வீடியோவை நிப்பாட்டி தேவைப்பட்டால் எழுதி கொள்ளுவீங்க. ரைட். ஃபைனலாக இவர் யார்? தொலைக்காட்டி. நாங்கள் இதை நிறுவிட்டுட்டே போவோம். அப்போ எங்களுக்கு இப்போ நிறுவலுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்குது. அப்போ கேள்விகள் செய்ய போகல குயிக்காக முடிஞ்சிடுங்க. எங்களுக்கு இதே விஷயம் திரும்ப வந்தால் நான் திரும்ப நிறுவி கொண்டிருக்க மாட்டோம். ரைட். பாருங்கள், இந்த சந்தர்ப்பத்தில் கோண ஒரு பெரிதாக்கத்திற்கான சமன்பாடை பற்றி பேசுகிறாரு. அவங்களுக்கு தெரியும், வளமையாக நாங்கள் இங்கேருந்து போவோம். M = பீட்டாவின் கீழ் ஆல்ஃபா. பீட்டான்றது என்ன? இறுதி பிம்பம் கண்ணில் எதிரமைக்கும் கோணம். அதான் இந்த இடத்துல பீட்டான்னு சொல்லி தந்தை. இறுதி பிம்பம் இங்கே தானே. இறுதி பிம்பம் எவ்வளோ தூரத்தில் உருவாகிறத இருக்கிறோம். இதுலேயும் B தூரத்தில் உருவாகிறதா கருதி தான் நீ கேள்வியை செய்ய போகிறோம். இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன் B தூரம். சரி. அப்போ பொருள் கண்ணில் எதிரமைக்கிற கோணம். அப்போ நானே நீங்கள் தனியாக திரும்ப வரையில்லை. பொருள் கண்ணில் எதிரமைக்கிற கோணம்ன்ற போகிறேன். ஏன் நான் இந்த இடத்த எல்ஃபானு மார்க் பண்ணி வச்சுக்கிறேன்? இந்த டவுட் உங்களுக்கு வரணும். சரி. ஏன் இந்த இடத்த எல்ஃபானு மார்க் பண்ணுறோம்னா, இந்த வில்லைகளுக்கு இடைப்பட்ட வேறாக்கத்தையும் பொருள் தூரத்தையும் கருதிக்கல. பொருள் உண்மை எங்கேக்கு? முடிவிலே பொருள். அப்போ இந்த 2க்கு இடையில் இருக்கிற வேறாக்கத்தையும் இந்த வேறாக்கத்தையும் கருத போக்கல பொருளுக்கும்
இந்த உபகரண தொகுதிக்கும் இடையில் இருக்கிற தூரத்தோட கம்பேர் பண்ணுற டைம் இந்த தூரம் புறக்கணிக்கத்தக்கது. அப்போ நீங்கள் கண்ணை இந்த வில்லைக்கு வெளியில் வச்சா என்ன, இல்லாட்டி கண்ணை இந்த இடத்துல வச்சா என்ன, ரெண்டுமே உண்டு தான். சரி, அப்போ இப்படியான காரணம் கேட்டால் எழுத தெரியணும், இல்லாட்டி நீங்கள் அதை தனியாக நிறுவப்புகளை சொல்ல தெரியணும். என்ன, வில்லைகளுக்கு இடைப்பட்ட தூரம் பொருள் உபகரணத்துக்கு இடைப்பட்ட தூரத்துடன் கருதும் போது புறக்கணிக்கத்தக்கதால் பார்வை துண்டுடன் காணப்படும் கோணத்தை பொருள் கண்ணுடன் எதிரமைக்கும் கோணமாக கருதலாம் அப்படின்னு சொல்லி காரணம் சொல்லி சொல்ல தெரியணும். விளங்கிட்டா? இதுதான் இந்த நிறுவல்ற ஆக முக்கியமான விஷயமே. இந்த நிறுவல் நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா இந்த விஷயம் உங்களுக்கு யாஃபாமிக்கும் ஏன் இந்த கோணத்தை எல்ஃபாண்டு எடுத்தோம். ஆனால் இங்கே பாருங்க, எல்ஃபாக்கு தனியாக வரைபடம் வரைஞ்சோம். ஆனால் இதுக்குள்ள நாங்கள் எல்ஃபாக்கு என்ன செய்கிறோம், தனியாக வரைபடம் உண்டு, வரைய தேவையில்லை. ஆகவே இவருடைய நிறுவலுக்கு போகும். இவருடைய நிறுவல் என்ன, உங்களுக்கு யாஃபாமிக்கு பழமைய மாதிரி ஒன்றாவது m = பீட்டாவின் கீழ் எல்ஃபா. சரி, பீட்டாக்கு என்ன செய்வீங்க, இந்த இது இறுதி பிம்பம். இறுதி பிம்பம்ன்றவர் இவர் தானே, இவர் கண்ணில் எதிரமைக்கிற கோணம் இந்த கோணம் தானே என்ன, பீட்டா. அப்போ இவ்வளோ உயரத்தையும் நான் என்ன எடுக்கிறேன்டா, கேபிட்டல் H என்றும் இந்த இடைநிலை பிம்பத்தை H' எடுக்கிறேன். சரி, இறுதி பிம்பம் கண்ணில் எதிரமைக்கிற கோணம். அப்போ இந்த பெரிய முக்கோணத்தை பார்ப்பீங்கோ H-இன் கீழ். அடுத்த கட்டம் நான் இந்த விஷயத்தை சொல்லிட்டு இருக்கணும். இது யாருக்கு சமன், tan பீட்டாவின் கீழ் tan ஆல்ஃபாவுக்கு சமன். ஏன்னா இந்த கோணங்கள் மிகச்சிறியது, ரேடியனில் இருக்கிறதுன்றபடியால். அப்போ அடுத்த கட்டம் எனக்கு சொல்லலும் tan பீட்டான்றது கேபிட்டல் H-இன் கீழ் V, tan ஆல்ஃபான்றது இதுதான் tan ஆல்ஃபா. அப்போ இந்த 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 இவ்வளோத்தையும் பார்ப்பீங்க, tan ஆல்ஃபான்ற போக்கலே இது இவ்வளோத்தையும் பார்ப்பீங்க. இது இந்த முக்கோணி, இந்த சிறிய முக்கோணி. அப்போ இந்த சிறிய முக்கோணி தான் உங்களுக்கு tan ஆல்ஃபாவை தருகுதுண்டா. tan ஆல்ஃபாவை எழுதிடும் பாருங்க, H' கீழ் இவ்வளோ தூரமும் என்ன, இவ்வளோ தூரமும் பொருளிக்கான பிம்பத்தூரம் V0 ஒன்று எடுக்கு, H' கீழ் V0. ஆகவே எனக்கு சமன்பாடு வரப்போகுது பாருங்க, சமன்பாடு வரப்போகுதோ H-இன் கீழ் H' இன்ட்டு V0-இன் கீழ் V. சரியா, இப்படி வச்சுட்டு இப்போ நான் வில்லைகளுக்குள்ள சம்மந்தப்பட்ட விஷயத்தை பற்றி சொல்கிறேன். நீங்கள் படிச்சுக்கிறீங்க, ஒளிக்கதிர்கள் முதலச்சுக்கு சமாந்தரமாக வந்தால் சரியாக குவியத்தில் ஒளிக்கதிர்களை குவிக்கும். ஆனால் அதே மாதிரி ஒரு குவிவு வில்லையை பொறுத்தளவில் ஒளிக்கதிர்கள் சமாந்தரமாக வருகிறது, ஆனால் முதலச்சுக்கு சமாந்தரமாக இல்லைண்டா அப்பையும் அது குவிக்கும். குவியத்தில் இல்லை, குவிய தளத்தில் இருக்கிற ஒரு புள்ளியில். விளையாண்டா, குவிய தளத்தில் இருக்கிற ஒரு புள்ளியில் தான் அந்த ஒளிக்கதிர்களை குவிக்கும். அப்போ உங்களுக்கு விளங்குதான்னு பாருங்க, இப்படி சமாந்தரமாக வந்தது இந்த இடத்துல ஒளிக்கதிர்களை குவிக்குதுண்டா இது அவ்வளவும் தான் என்ன வாங்கிக்கணும். இது ஒளியியல் மையத்துலேருந்து இதுவரை இந்த தளம் வரைக்கும் மீக்கிற தூரம் இதுவரை குவிய தூரத்துக்கு சமனாகிக்கணும். விளையாட்டா, ஆகவே எனக்கு சொல்லலும் இப்போ V0 யாருக்கு சமன், F0க்கு சமன். ஆகவே கோண ஒரு பெரிதாக்கத்துக்கு உங்களுக்கு சமன்பாடு கிடைக்கிது, H-இன் கீழ் H' இன்ட்டு F0-இன் கீழ் V. சரியா, H-இன் கீழ் H' தான் யார், நாங்கள் சொன்னோம் இது அவ்வளோத்தையும் தான் H-இல் எடுக்கிறேன், இதை தான் H' எடுக்கிறேன்னு சொன்னோம். H-இன் கீழ் H' அது பார்வை துண்டோட ஏகப்பரிமாண ஒரு பெரிதாக்கம். அப்போ இது எனக்கு எழுதிக்கணும் இப்படி ME இன்ட்டு F0-இன் கீழ் V மாதிரி. இப்போ நீங்கள் யாரை கண்டுபிடிக்கணும், இவருக்கு வில்லை சூத்திரத்தை பயன்படுத்தி ME-யை கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ பார்வை துண்டுக்கு 1/v - 1/u = 1/f பயன்படுத்துகிறேன். பிம்ப தூரம் எங்கே உருவாகுது, வியில், ப்ளஸ்ஸா மைனஸா ப்ளஸ். பொருள் தூரம் எங்கே, பொருள் தூரம் சரியாக எங்கே உருவாகிச்சுண்டா இந்த இது இவ்வளோ தூரத்தையும் தான் நாங்கள் பொருள் தூரமாக எடுக்கணும். அது தெரியாத பெருமதி, அதை நான் UE எடுக்கிறேன். 1-இன் கீழ் UE ப்ளஸ்ஸா மைனஸா, அதுவும் ப்ளஸ். ஒளிக்கதிருக்கு எதிர் திசையில் குவிவு இல்லைன்றபடியால் -FE வந்திருக்கும். சரி, எனக்கு ஏகப்பரிமாண ஒரு பெரிதாக்கம் தான் தேவை. அதால் நான் இரண்டு பக்கமும் பிம்பத்தூரத்தால் பெருக்க போகிறேன். 1 - V-இன் கீழ் UE, V-இன் கீழ் FE -V-இன் கீழ் FEக்கு சமனாக்கி. இவர் தான் யார், ME. ஆகவே MEன்றது பாருங்க, V-இன் கீழ் FE +1க்கு சமனாகி நிற்கும். சரியா, ஆகவே இப்போ கோண ஒரு பெரிதாக்கத்துக்கு உங்களுக்கு சமன்பாடு கிடைக்கிது. F0-இன் கீழ் V அப்படியே இக்க, இங்கால V-இன் கீழ் FE +1. சரியா, அப்போ இப்போ விளங்குதான்னு பாருங்கள். இதை நான் உங்களுக்கு ப்ராக்கெட் பெருக்க
எஃப் நாட்டின் கீழ் எஃப்இ ப்ளஸ் எஃப் நாட்டின் கீழ் வீண்ட மாதிரி சமன்பாடு வந்து நிற்கும் கோண ஒரு பெரிதாக்கத்துக்கு. ஆகவே இதிலேயும் ரெண்டு முக்கியமான சமன்பாடுகள், ஒன்று ஏக பரிமாண ஒரு பெரிதாக்கத்துக்கும் கோண ஒரு பெரிதாக்கத்துக்குமான தொடர்பு, ரெண்டு கேபிட்டல் எம்முக்கும் இந்த ஃபைனல் சமன்பாடு. சரியா? அப்போ இந்த சந்தர்ப்பத்திலேருந்து ஏனைய சந்தர்ப்பங்களுக்கான சமன்பாடுகளுக்கு முழுமையாக வைத்து கொள்ளலாம். அப்போ நான் இப்போ எழுதின விஷயத்தையும் திரும்ப அளிக்கிறேன். உங்களுக்கு தேவைப்படுகிறதுல நான் இந்த நோட் அனுப்புகிறேன். தேவைப்படுறாக்கள் நோட்டை கேட்டெடுத்து இதை ஃபில் பண்ணி கொள்ளுங்கள். ரைட். இப்போ நிறுவினம் சமன்பாடு எங்களுக்கு எப்படி வந்துச்சு? ஒன்றாவது எம் சமன் ரைட் சமன்பாடு எப்படி வந்துச்சு? முதலாவது நீங்கள் இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய சமன்பாடு எம் சமன் எம்இ இன்ட்டு எஃப் நாட்டின் கீழ் வீண்டு ஒரு சமன்பாடு தெரிஞ்சுக்கணும். இது முதலாவது. ரெண்டாவது என்ன சமன்பாடுண்டா எம் சமன் எஃப் நாட்டின் கீழ் எஃப்இ ப்ளஸ் எஃப் நாட்டின் கீழ் வி. இது நீங்கள் இதுக்குள்ளே தெரிஞ்சிக்க வேண்டிய ரெண்டாவது சமன்பாடு. சரியா? ஆகவே பாருங்க பார்ப்போம். இந்த ரெண்டு சமன்பாடும் தெரிஞ்சுக்கணும். இப்போ இதுலேருந்து எங்களுக்கு அடுத்த கட்டங்களுக்கு போயிடும். இப்போ இசை கேள்வி வந்து இப்படி தானே, ஒன்றாவது வி தூரத்தில், ஒன்றாவது சொல்லுவார் என்ன, வி தூரத்தில் இருக்கிற டைம் அடிப்படை சமன்பாடை சொல்லுங்க. இதுலேருந்து டேன் பீட்டாவுக்கு டேன் அல்ஃபாவுக்கு சமன்பாடு எழுதுங்க. அதுக்கு பிறகு ஏக பரிமாண ஒரு பெரிதாக்கத்தை இப்படி நிறுவுங்க. பார்வை துண்டுடைய ஏக பரிமாண ஒரு பெரிதாக்கம் இப்படின்னு, பொருளிடை இப்படின்னு நிறுவுங்க. இதுலேருந்து கோண ஒரு பெரிதாக்கத்துக்கு போங்க. அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும். இப்போ இதில் உங்களுக்கு கொஞ்சம் கேள்வி கஷ்டம் மாதிரி ஃபீல் ஆகுதுன்றா நான் அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் இல்லாமல் ஒரே அடிக்கு தானே நிறுவுறோம். ஸோ அதால் கஷ்டமாகும். ஆனால் இசை கேள்வி வந்தால் செய்ய தெரியும் நம்ம. ரைட். அப்போ இதுலேருந்து ஏக பரிமாண அந்த இவரோட இறுதி பிம்பம் தெளிவு பார்வையில் இழிவு தூரத்தில், தொலைக்காட்டிக்கு இறுதி பிம்பம் தெளிவு பார்வையின் இழிவு தூரத்தில் உருவாகிற சந்தர்ப்பத்தில் கோண ஒரு பெரிதாக்கம். உங்களுக்கு தெரியும், தொலைக்காட்டிட இயல்பான செப்பம் செய்கைன்னு சொல்கிறது இறுதி பிம்பம் முடிவிலியில் உருவாகிறது. ஆகவே அவருடைய கோண ஒரு பெரிதாக்கத்திற்கான சமன்பாடு விக்கான பெறுமதி டியாக பெறப்படும். ஆனால் இது தெளிவு பார்வையில் இழிவு தூரத்தில் உருவாகிறது. தொலைக்காட்டிக்கு என்ன செப்பம் செய்கை? இயல்பற்ற செப்பம் செய்கை. விஷயத்தை விளங்கணுமா? நுணுக்கு காட்டிக்கு தெளிவு பார்வையில் இழிவு தூரத்தில் உருவாகிறது இயல்பான செப்பம் செய்கை. தொலைக்காட்டியை பொறுத்தளவுள்ளது இயல்பற்ற செப்பம் செய்கை. ஆகவே எம் சமன் வியாக, வி சமன் டியாக, எம் வந்து என்னவா மாறும்? எம்டியாக மாறும். அதாவது எம்டி என்னது வரப்போகுது? எஃப் நாட்டின் கீழ் எஃப்இ ப்ளஸ் எஃப் நாட்டின் கீழ் டின மாதிரி வரப்போகுது. சரிதானே? ரைட். அப்போ இந்த சமன்பாடையும் எடுத்துட்டீங்க. நிறுவல் நீங்கள் தனியே இந்த இறுதி பிம்பம் டி தூரத்தில் உருவாகிறதுக்கு நிறுவனம்டா நான் நேரத்தோட நிறுவின மாதிரியே நிறுவுவீங்க. இந்த விக்கு பதிலாக யாரை போட்டுவிட்டீங்களா? சரி, டியை போட்டு நிறுவினீங்களா? சரி. அப்படி நிறுவுற டைம் இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு டிரெக்டாக இந்த வீன்ற இடம் என்னவா மாறும்? டியாக மாறிக்கும். அப்போ வேலை லேசி. இதுலேயும் ரெண்டு விஷயம். யாருக்கு? எம்முக்கும் சிம்பிள் எம்முக்குமான கிராஃப், அதே மாதிரி எம்முக்கும் விக்குமான கிராஃப் அதே கிராஃபாக தான் வரும். பாருங்க, ஒன்றின் கீழ் வீண்டு தானே வருகிறது. அப்போ எம்முக்கும் விக்குமான கிராஃப் இப்பையும் அதே மாதிரி தான் வரப்போகுது. அப்போ மூணு உபகரணத்துக்குமே எம்முக்கும் விக்கும் கிட்டத்தட்ட கிராஃப் ஒரே மாதிரி, ஷேப் ஒரே மாதிரி, ஆனால் பெருமானங்கள் கொஞ்சம் என்ன செய்யுது? வித்தியாசப்படுகிறது. சரியல்லோ? அப்போ இந்த விஷயங்கள் வரைக்கும் உங்களுக்கு கிளியர். ரைட். அப்போ இந்த விஷயங்கள் வரைக்கும் நான் சொல்லிட்டேன். இப்போ நான் அடுத்ததாக செய்ய போகிறது இறுதி பிம்பம் எங்கே உருவாகிறது? முடிவிலியில். அது வந்து இயல்பான செப்பம் செய்கை. அதை ரெண்டு மெத்தடில் எடுக்கலும். சரியா? ரெண்டு மெத்தடில் எடுக்கலும். ஒன்றாவது மெத்தட் தான் என்ன? வளமையாக மாதிரி நிறுவுறது. ரெண்டாவது மெத்தட் என்ன? மேலே எடுத்த சமன்பாட்டில் பிரதியிட்டு எடுக்கிறது. அதாவது இறுதி பிம்பத்துடன் வி வந்து முடிவிலியாக எம் என்னவா மாறும்டா? எம் முடிவிலி. அதாவது எம் முடிவிலி தான் இந்த இடத்துல இயல்பான செப்பம் செய்கைக்குரிய கோண ஒரு பெரிதாக்கமாக இருந்துச்சு. அப்போ வி முடிவிலி ஆகினா இந்த சமன்பாடில் இது முடிவிலியாகுதுண்டா இந்த அவலோட்டமும் பூஜ்ஜியமாகும். எம்முக்கு என்னென்று வரப்போகுது? எஃப் நாட்டின் கீழ் எஃப்இன்னு வரப்போகுது. சரியா? ரைட். அப்போ இந்த விஷயங்கள் உங்களுக்கு விளங்கிட்டு இப்போ நான் ஃபைனலாக செய்ய போகிறது என்னென்னா இது அவ்வளோத்தையும் இரேஸ் பண்ணிவிட்டுட்டோ, சரி, இது அவ்வளோத்தையும் இரேஸ் பண்ணிவிட்டுட்டோ ஒரு சில சமன்பாடுகள் இப்போ நாங்கள் நிறுவி எடுத்தோம் தானே, இந்த முக்கியமான சமன்பாடுகளை மட்டும்தான் நான் என்ன செய்ய போகிறேன்? கம்ப்ளீட் பண்ணிவிட போகிறேன். அதாவது உங்களோட ஷார்ட் நோட்டில் நீங்கள் எழுத போகிற விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணிவிட போகிறேன். சரியா? தேவைக்கிறாக்கள் நோட் பண்ணி கொள்ளுங்க. ரைட். இதில் நீங்கள் ஒன்றாவது தெரிஞ்சுக்கணும் என்னென்னா
கோண உருப்பெரிதாக்கத்துக்கும் ஏகப்பரிமாண உருப்பெரிதாக்கத்துக்குமான சமன்பாடு. சரி, அது எங்களுக்கு கிடச்சிச்சு டியின் கீழ் வி இன்ட்டு சிம்பிள் எம்ன்ற மாதிரி. இது நீங்கள் இதுக்குள்ளே தெரிஞ்சிக்க வேண்டிய முதலாவது சமன்பாடு. ரெண்டாவது சமன்பாடு எப்படி வந்துச்சுண்டா எம் சமன் டியின் கீழ் எஃப் ப்ளஸ் டியின் கீழ் வேண்ட மாதிரி. இது நீங்கள் இதுக்கு கீழே தெரிஞ்சிக்க வேண்டிய ரெண்டாவது சமன்பாடு. இறுதி பிம்பம் தெளிவு பார்வையின் இழிவு தூரத்தில் உருவாகிற சந்தர்ப்பத்துக்கான சமன்பாடு. அதில் கோண உருப்பெரிதாக்கமும் ஏகப்பரிமாண உருப்பெரிதாக்கமும் சமனாக காணப்பட்டுச்சு. அதே மாதிரி எம் சமன் டியின் கீழ் எஃப் ப்ளஸ் டி ப்ளஸ் 1 மாதிரி வரும். சரி, இது அடுத்த ரெண்டாவது சமன்பாடு. இது முதலாவது சமன்பாடு, ரெண்டாவது சமன்பாடு. இதில் நிறுவல் எப்படி செய்வீங்கோ இதே மாதிரி தான். பீன்ற இடத்துக்கு பதிலாக டியை போட்டிங்கன்னா இதில் நிறுவல் வரும். சரி, ரைட். இவரில் கேபிட்டல் எம்முக்கும் சிம்பிள் எம்முக்கும் என்ன சரி தொடர்பு இல்லை. இதில் சந்தர்ப்பம் சமன் இல்லை. ஏன் இந்த மேலே பாருங்க, விக்கு முடிவிலி போட்டிங்கன்னா எம் வந்து பூச்சியம் மாதிரி போகும். அதாவது அர்த்தம் இல்லாத ஒரு விஷயமா இருக்கும். அப்போ எங்களுக்கு இதில் இப்படி ஒரு விஷயம் சொல்லிடும். இறுதி பிம்பம் முடிவிலியில் உருவாகிற சந்தர்ப்பத்தில் ரெண்டுடையும் இவரோட கோண ஒரு பெரிதாக்கம் ஏகப்பரிமாண ஒரு பெரிதாக்கத்துக்கு சமனான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்ல தெரியும். அதான் இதுக்குள்ளே தேவையானது. இது இதில் நீங்கள் படிக்கிற முதலாவது சமன்பாடு. அடுத்தது கோண ஒரு பெரிதாக்கத்திற்கான சமன்பாடு என்னென்னு வந்திக்கும் டியின் கீழ் எஃப்னு வந்திக்கும். இது ரெண்டாவது சமன்பாடு. அடுத்ததான் நாங்கள் நோட்டில் பேசினோம் என்ன, எம்மை கூட்டணும்டா எஃப்பை குறைங்கோ, இப்படியான ஒரு கதையை பற்றி பேசினோம். சரி, எஃப்பை குறைக்கிறதுக்கும் ஒரு லிமிட் இருக்குது. அளவுக்கு மிச்சம் எஃப்பை குறைச்சி கொண்டு போனோம்னா அந்த கோலப்பிறழ்ச்சிகள் சம்மந்தப்பட்ட இரர்கள் வரையிலும் இந்த மாதிரியான விஷயங்கள் தியரியில் கேள்விப்பட்டிருக்கிறீங்க. ரைட். சரி, இப்போ அதே மாதிரியான விஷயத்துக்கு தான் நீங்களையும் வரப்போம். சரியா, இவரோட கோண ஒரு பெரிதாக்கத்துக்கு நீங்கள் ஒன்றாவது எடுத்துக்கொண்ட சமன்பாடு என்னென்னா டியின் கீழ் வி இன்ட்டு எம்இ இன்ட்டு எம் நாட். இது நீங்கள் இவருக்கு கீழே எடுத்த ஒன்றாவது சமன்பாடு. அதே மாதிரி இவரை நிறுவ உங்களுக்கு கிடைச்ச சமன்பாடு தான் டியின் கீழ் எஃப் ப்ளஸ் டியின் கீழ் வி இன்ட்டு வி நாட்டின் கீழ் எஃப் நாட் -1. இது ரெண்டாவது சமன்பாடு. சரியா, ரைட். இதிலேருந்து நாங்கள் இயல்பான செப்பம் செய்கைக்குரிய விஷயத்துக்கு போனோம். அதாவது எம்டி எங்களுக்கு எப்படி கிடச்சிச்சு, அதில் நீங்கள் ஒன்றாவது தெரிஞ்சுக்கணும் எம்டின்றது எம்இ இன்ட்டு எம் நாட்டுக்கு சமன். சரியா, ரெண்டாவது என்ன ஃபைனல் சமன்பாடு எப்படி வந்துச்சு, டியின் கீழ் எஃப்இ +1 வி நாட்டின் கீழ் எஃப் நாட் -1. பாருங்கள் எவ்வளோ லேசான விஷயம்ண்டு. நீங்கள் இதை விளங்கெடுத்தீங்கண்டா இது இந்த சமன்பாடு தான் இங்கே, இந்த சமன்பாடு தான் இங்கே. பாருங்க, இந்த பெறுமதி மாறல்ல, இந்த பெறுமதி மாறல்ல. கிளியர்? ரைட். இவருக்கு நாங்கள் அடுத்ததாக சமன்பாடு எடுத்தோம். இந்த சந்தர்ப்பத்திலையும் எங்களுக்கு டிரெக்டாக கோண உருப்பெரிதாக்கம் ரெண்டு ஃபேட்டை பெருக்கத்துக்கு சமனாய்க்காது. அதை சொல்ல தெரியணும். எப்போ சமனாய்க்கும் இந்த ரெண்டு சந்தர்ப்பத்தில் சமனான ஈக்குவேஷன்ஸ், இந்த சந்தர்ப்பத்தில் சமன் இல்லை அப்படின்றத சொல்ல தெரியணும். ரெண்டாவது இது வந்து எம் முடிவிலியா, ரைட். எம் முடிவிலிக்கு நீங்கள் எடுத்துக்கொண்ட சமன்பாடு பாருங்க. நாங்கள் இந்த சமன்பாட்டிலேருந்தே போகையிலும் முடிவிலியாக எங்களுக்கு கிடச்சிச்சு டியின் கீழ் எஃப்இ. அங்கே வி நாட்டின் கீழ் எஃப் நாட் -1 எந்த மாற்றமும் இல்லை. உங்களுக்கு விளங்குதான்னு பாருங்கள். இது இந்த சந்தர்ப்பத்தில் யாரும் மாறல, வி நாட்டின் கீழ் எஃப் நாட் மாறல. சரி, இதை பாருங்க, டியின் கீழ் எஃப்இ, இவர் டியின் கீழ் எஃப். அதாவது இங்கே வந்தது தான் இங்கே வருகுது. ரெண்டுலேயும் அந்த கனெக்ஷனை பாருங்கள், ஒற்றுமையாக பாருங்கள். ரைட். இதில் நோட் பாயிண்ட்டாக நாங்கள் என்னென்ன சொன்னோம், இதில் நோட் பாயிண்ட்டாக சொன்னோம் என்னென்னா எஃப் நாட் எஃப்இ ரெண்டுமே சிறுசாய்க்கணும். அதிலும் யார் பெருசாய்க்கணும், எஃப்இ பெருசாய்க்கணும் ஒப்பீட்டளவில் யாரை விட எஃப் நாட்டை விட. இப்படி ஒரு விஷயம் சொன்னோம். அடுத்தது பொருள் எங்கே வைக்கப்படணுன்ற கதையை பற்றி பேசினோம். பொருள் எஃப் நாட்டுக்கும் 2F நாட்டுக்கும் நடுவில் வைக்கப்பட்டால் தான் ஒரு பெரியொரு கோண ஒரு பெரிதாக்கத்தை உங்களால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இந்திக்கும். சரி, ரைட். அடுத்ததாக ஃபைனலாக இவருக்கு எடுத்த சமன்பாடு. இவருக்கு எப்படி சமன்பாடு எடுத்தோம், எம் சமன்
ரைட். இவருக்கு எப்படி சமன்பாடு எடுத்தோம்? m ஈக்குவல் F0/FE ப்ளஸ் F0/V மாதிரி வந்துச்சு இல்லையா? F0/V மாதிரி வந்துச்சு. இதுக்கு முன்னுக்கு எடுத்த ஒரு சமன்பாடும் எடுத்தோம், அதையும் ஞாபகப்படுத்திங்கோ. இதை உள்ளுக்கு சுருக்கிறதுக்கு முதல் ஒரு சமன்பாடு எடுத்தோம். எப்படி வந்துச்சு? m ஈக்குவல் F0/V இன்ட்டு V/FE ப்ளஸ் 1 வந்துச்சு. இவர் சாரி V/FE ப்ளஸ் 1 மாதிரி தானே வந்துச்சு. அப்போ இந்த விஷயத்தையும் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி கொள்ளும். சரி, இது ஒளியியல் தொலைக்காட்டிக்க. ரைட். அடுத்த கட்டம், இவரிலிருந்து நாங்கள் நிறுவினோம் தெளிவுப்பார்வை நினைவு தூரத்தில் உருவாகிற சந்தர்ப்பம். தெளிவுப்பார்வை நினைவு தூரத்தில் உருவாகிற சந்தர்ப்பத்தில் கோண ஒரு பெரிதாக்கத்துக்கு எப்படி சமன்பாடு வந்திருக்கும்டா? F0/FE ப்ளஸ் F0/D மாதிரி சமன்பாடு வருகும். இது ரெண்டாவது இந்த சந்தர்ப்பத்துக்குரியது. ஃபைனலாக முடிவிலி செப்பம் செய்கை. முடிவிலி செப்பம் செய்கையில் எங்களுக்கு கிடைச்சது m ஈக்குவல் F0/FE. இந்த வரைபடத்தில் முக்கியத்துவம் தான் ஆக முக்கியம். இதில் இந்த எல்ஃபாண்டுக்கான காரணத்தை சொன்னோம். அடுத்தது முதலட்சிக்கு சமாந்தரமாக இல்லாமல் சமாந்தரமாக வாரது குவிய தளத்தில் குவிக்கப்படும், அதால் இவ்வளோ தூரமும் F0, இறுதி பிம்பம் முடிவிலியில் உருவாகணும்னா இவ்வளவும் FE. இந்த விஷயத்தையும் மேலதிகமாக கேள்விப்பட்டதாக வச்சுங்க. ஆகவே இதில் நான் நோட் பாயிண்டில் சொல்ல போகிறது பாருங்க. இதில் அப்போ இப்படி ஒரு விஷயம் சொல்லலாம், வில்லைகளுக்கு இடையிலான வேறாக்கம். அப்படி இல்லாட்டி கருவியிட நீளம் இந்த சந்தர்ப்பத்தில் F0/FEக்கு சமனாய்க்கும். சரியா? இந்த சந்தர்ப்பத்தில் F0/FEக்கு சமனாய்க்கும்னு சிம்பிளாக சொல்லிட்டுருக்கோம். இப்போ இதில் நான் சொல்கிற இந்த ஒவ்வொரு MCQ கேள்விகள் உங்கள்கிட்ட கேட்கப்பட்டா இதுக்கு நீங்கள் எப்படி விட எழுதுவீங்கன்றதை யோசிச்சு, அந்த ஆன்சர் பண்ணுவீங்கன்றதை யோசிச்சு பாருங்க. நான் ஒன்றாவது சொல்கிறேன், ஒளியியல் உபகரணங்களிற்கு கோண ஒரு பெரிதாக்கம் எப்போதும் இயல்பான செப்பம் செய்கையின் போதே அதிகமாகும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த கூற்றுக்கு சரி போடுவீங்களா பிழை போடுவீங்களா? நான் சொல்கிறேன் அந்த கூற்று பிழை. ஏண்டா எப்பயுமே அதிகம்னு சொல்ல வராருண்டா இந்த ரெண்டு பேரை பொறுத்தளவில் இயல்பான செப்பம் செய்கையில் தான் கோண ஒரு பெரிதாக்கம் கூட வைக்கும். ஏன்? இந்த DOFE ப்ளஸ் DOVக்கு வரையிலுமான உயர்ந்தபட்ச பெறுமதி தான் DOF ப்ளஸ் 1. அப்போ இந்த ரெண்டு பேருக்கும் உண்மை. ஆனால் தொலைக்காட்டிக்கு இயல்பான செப்பம் செய்கைன்றது யார்? இறுதி பிம்பம் எங்கே உருவாகிறது? முடிவிலி. அப்போ அவருக்கு அந்த கதை பிழை. கிளியரா? அவருக்கு அந்த கதை பிழை. ஸோ அதால் அந்த கூற்று பிழை. மாறி இப்படி சொல்லியிருந்தா, ஒளியியல் உபகரணங்களுக்கு கோண ஒரு பெரிதாக்கம் இறுதி பிம்பம் தெளிவுப்பார்வை நிலைவு தூரத்தில் உருவாகுமாறு அமைக்கப்பட்டுள்ள செப்பம் செய்கையின் போதே உயர்வாகும் அண்ணா. அப்போ அந்த கூற்று சரி. விளையிட்டா? ரைட். அடுத்ததாக நீளம் சம்மந்தமாக பேச போகல பாருங்க. நான் இப்படி ஒரு கதை சொல்கிறேன். ஒளியியல் உபகரணங்களுக்கு இடையிலான வேறாக்கம். இப்போ இந்த இடத்துல நாங்கள் நுணுக்கு காட்டி கூட்டு நுணுக்கு காட்டியையும் தொலைக்காட்டியை பற்றி மட்டும்தான் பேசலும். ஏன்னா அதில் தானே வேறாக்கத்தை பற்றி பேசலும். 2 வில்லைகள் இருக்குது. அப்போ இதில் சொல்கிறாரு நுணுக்கு காட்டி தொலைக்காட்டிக்கு இடையிலான வேறாக்கம் இல்லாட்டி கருவியின் நீளம் எப்போதும் இறுதி பிம்பம் தெளிவுப்பார்வை நிலைவு தூரத்தில் உருவாகுமாறு அமைக்கப்படும் சந்தர்ப்பத்திலே உயர்வாகும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அது சரியா பிள்ளையாண்டு ஒரு டிப் யோசிங்கோ. அதே மாதிரி அடுத்த கூற்று சொல்கிறாரு, கருவிகளுக்கு இடையிலான வேறாக்கம் எப்போதும் பிம்பம் இறுதி பிம்பம் முடிவிலியில் உருவாகுமாறு செய்யப்பட்டுள்ள செப்பம் செய்கையின் போதே அதிகமாகும். அது சரியா பிள்ளையாண்டு யோசிங்க. சரி, அப்போ இது ரெண்டில் நான் சொல்கிறேன் என்னென்னா, இறுதி பிம்பம் முடிவிலியில் உருவாகுமாறு அமைக்கப்பட்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் தான் எப்பயுமே கருவிட நீளம் கூட வைக்கும். என்ன பாருங்க, இதில் இந்த தூரம் F0/FE. சரியா? இறுதி பிம்பம் முடிவிலியில் உருவாகிச்சு. இப்போ இதையும் கம்பேர் பண்ணுங்களே. இந்த 2 சந்தர்ப்பத்தையும் கம்பேர் பண்ணுங்களே. நான் இந்த கலரால் மார்க் பண்ணுறேன். இப்போ இவர் சரியாக இந்த வேறாக்கத்தில் இருந்தார். மாயபிம்பம்ன்ற தரணும்டா நீங்கள் இந்த வில்லையை இந்த வில்லையோட தானத்துலேருந்து கொஞ்சம் வலப்பக்கமாக முன்னோக்கி தள்ளிக்கணும். அப்போ தான் நேரத்தோட சரி FEயில் இருந்துச்சு. FE இங்கல பக்கம் நகர்ந்து இந்த இடத்துல ஒரு பிம்பத்தை உருவாக்கும். அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் இருக்கிற வேறாக்கத்தை விட இந்த இயல்பான நிலைகள் அப்படின்னா இறுதி பிம்பம் தெளிவு பார்வை நிலைவு தூரத்தில் உருவாகப்படுகிற சந்தர்ப்பத்தில் இருக்கிற வேறாக்கம் குறைவோன்று. கிளியரா?
அதே மாதிரி தான் இங்கே பாருங்க, இறுதி பிம்பம் முடிவிலியில் உருவாகுதுண்டா சரியாக இவரால் வாரது இவரோட குவியத்தூரத்தில் உருவாக்கப்பட்டிருக்கணும். ஆனால் இங்கே மாயபிம்பம் வரணும்டா இந்த வில்லை இன்னும் கொஞ்சம் என்ன செஞ்சுக்கணும், இடம் நோக்கி தள்ளப்பட்டிருக்கணும். அப்போ இங்கே ஈக்கிறத விட இவர் இடம் நோக்கி தள்ளப்படுகிறாருண்டா இந்த வேறாக்கம்தான் இந்த வேறாக்கத்தை விட கூட வைக்கும்னு சொல்கிறேன். அப்போ சிம்பிளாக விதங்கெடுங்கோ. நான் இதுலேருந்து சொல்ல வர ஃபைனல் கருத்து என்ன? ஃபைனல் கருத்து இவ்வளவு தான். கோண ஒரு பெரிதாக்கம் எப்பயுமே இறுதி பிம்பம் தெளிவு பார்வை நிறு தூரத்தில் இருக்கிற சந்தர்ப்பத்தில் கூட வைக்கும். கருவிகளுக்கு இடையில் இருக்கிற வேறாக்கம் எப்பயுமே இறுதி பிம்பம் முடிவிலியில் உருவாகுமாறு செய்யப்படுகிற செப்பம் செய்கையில் கூட வைக்கும்னு சொல்ல ஏதும். சரியா? அப்போ இவ்வளோ தான் இதில் தியரி பார்ட். முழுமையாக ஒரு டிப் நான் என்ன செஞ்சுட்டேன், ஞாபகப்படுத்தி விட்டுட்டேன். சரியா? ரைட். இப்போ நான் சொன்ன விஷயத்தை பாருங்கோ. நாங்கள் அடுத்ததாக குயிக்காக கொஷனை டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட். சரி, நாங்கள் கேள்வியில் தொடங்குவோங்க. பாருங்கள், இப்போ இதுதான் கலிங்க பண்டார் சார்ட வந்து இந்த கேள்வியோட சரியான தமிழ் டிரான்ஸ்லேஷன். அப்போ இதில் ஒன்றாவது வந்து சொல்கிறார் எப்படின்னா பாருங்க, கூட்டு நுணுக்கு காட்டி என்பது நுணுக்கு காட்டிகளுக்கிடையில் அதிகமாக பயன்படுத்தப்படும் ஒரு உபகரணமாகும். இதன் மூலம் மிகச்சிறிய பொருளொன்றின் உருப்பெருக்கப்பட்ட பிம்பத்தை பெற முடியும். இது பிரதானமாக பொருளி வில்லை மற்றும் பார்வை துண்டு என அழைக்கப்படும் இரு குவிவு வில்லைகளினால் ஆனது. ரைட். இதில் ஒன்றாவது அவர் கேட்குற கேள்வி, கூட்டு நுணுக்கு காட்டி ஒன்று இயல்பான செப்பம் செய்கையில் உள்ளது என்பதால் கருதப்படுவது யாது? சரி, அப்போ நீங்கள் சொல்லுவீங்க இதால் கருதப்படுகிறது என்ன? இறுதி பிம்பமானது. நீங்கள் எழுதி கொள்வீங்கோ, நான் எழுதுகிறேன். இறுதி பிம்பமானது தெளிவு பார்வையின் இழிவு தூரத்தில் தோன்றுமாறு செப்பம் நுணுக்கு காட்டி செப்பம் செய்யப்பட்டுள்ளது என்பதாகும். எப்படி சொல்லுவீங்க? இறுதி பிம்பமானது தெளிவு பார்வையின் இழிவு தூரத்தில் தோன்றுமாறு நுணுக்கு காட்டி செப்பம் செய்யப்பட்டுள்ளது என்பதாகும். சரியா? இதுதான் ஒன்றாவது கேள்விக்கான விடையாக காணப்பட்டிருக்கு. ரைட். ரெண்டாவது கேள்விக்கான விடை பாருங்கோ. இயல்பான செப்பம் செய்கையில் உள்ள கூட்டு நுணுக்கு காட்டியால் இறுதி பிம்ப உருவாகும் விதத்தை காட்டும் கதிர் வரிப்படத்தை வரைக. அதில் பொருளி மற்றும் பார்வை துண்டு ஆகியவற்றின் குவிய தூரங்கள் F0, FE மற்றும் பொருள் தூரம் U மற்றும் இடைப்பட்ட பிம்பம் என்பவற்றை குறிக்க. இது எல்லாத்தையும் குறித்து ஒழுங்கான வரைபடம் கொண்டு வரைங்கன்றாரு. சரியா? ரைட். அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் பாருங்க, இவர் தான் யார்? பொருளி. இவர் தான் யார்? பார்வை துண்டு. சரியா? பொருளி இவர் தான் பார்வை துண்டு. இது பொருள் தூரம், இது குவிய தூரம் F0. இந்த இடம் தான் F0. அதுக்கு வெளியில் தான் பிம்பத்தை வச்சுக்கிறீங்க. ஆனால் சரியான வரைபடம் வரைய போகல கொஞ்சம் மேலே இந்த 2F0ஐயும் காட்டிடும். ஏன் 2F0க்கு வெளியில் பொருளை வச்சா இடைப்பட்ட பிம்பம் வந்து ஒரு சிறுத்ததாக காணப்படும். சரி, ஸோ அதெல்லாம் 2F0க்கும் நடுவில் தான் பொருள் இருக்குதுன்னு காட்டிக்கொள்வது மிச்சம் நல்லா இருக்கும். இதில் முக்கியமானது பாருங்க, இறுதி பிம்பம் டி தூரத்தில் உருவாகுதுன்றதை அவர் தெளிவாக சொல்லிட்டார். நான் சொன்ன மாதிரி வீண்டெல்லாம் எடுத்து உங்களை கஷ்டப்படுத்தலை, டிரெக்டாக டீனே தந்துட்டார். ஸோ வீண்டு வந்தாலும் செய்ய தெரியணும், அதான் நான் செஞ்சு காட்டிக்கிறேன். இதுவரைக்கும் மீக்கிறது என்ன? இதுவும் பொருள் தூரம். யாருக்கான பொருள் தூரம்? இந்த பார்வை துண்டுக்கான பொருள் தூரம். இங்கால FE மார்க் பண்ணப்பட்டீங்க. பாருங்கள், ஒளிக்கதிர் எப்படி வரைகிறேன்னு தெரியும். ஒன்றாவது பொருளை வைப்பீங்கோ, சமாந்தரமாக வாரது ஒளியியல் மையத்தினூடாக. அடுத்தது ஒளியியல் மையத்தினூடாக போகிறது முடிவடையாமல் அப்படியே போகும். ஸோ இது வரைக்கும் தானே காட்டிக்கு நல்லா யாதி வச்சுங்க. நீங்கள் ஃபைனலில் ட்ரா பண்ணுற டைம் இந்த ஒளிக்கதிர்களையும் பூரணப்படுத்தும், இல்லாட்டி இது அறக்குறையில் நிற்கிற மாதிரி இருக்கும். இப்படி 2 ஒளிக்கதிர்கள் இந்த லென்ஸ் இந்த வில்லை வரைக்கும் வந்து சந்தித்து அதுக்கு அடுத்த கட்டம் இவர்லேருந்து வர மாதிரி இந்த ஒளிக்கதிர்களை நீட்டி விடுவீங்க. சரியா? ஸோ இப்படி பூரணப்படுத்தி கொள்வது மிச்சம் நல்லமை. இல்லாட்டி இப்படி வார ஒளிக்கதிர் இந்த இடத்துல நின்று அது உடஞ்சி போகிற மாதிரி ஒரு அர்த்தத்தில் வந்து நிற்கும். இல்லை அப்படி இல்லை, திரும்ப இந்த பொருளோட உச்சியிலேருந்து வார ஒளிக்கதிரை நீங்கள் இந்த அமைப்பில் வரைகிறீங்க, ஒளியியல் மையத்தினூடாக போகிறது அப்படியே போகும். ஸோ இதுதான் ஒரு பூரணமான படமாக காணப்படும். அதோட இந்த இடத்துல அவர் சொல்லலை, ஆனால் சமன்பாடுகள் அடிப்படையிலேருந்து நிறுவனம்னா பொருள் தெளிவு பார்வை நெளிவு தூரத்தில் இருக்கிற சந்தர்ப்பத்தையும் அதோட வரைஃபாக வரைஞ்சி காட்டிக்கொள்வது மிச்சம் நல்ல ஒரு விஷயமாக காணப்படும். சரியா? ரைட். இப்போ அடுத்தது பாருங்க, சமன்பாடு நிறுவுறதை பற்றி பேசுகிறாரு. இயல்பான செப்பம் செய்கையில் உள்ள நுணுக்கு காட்டியின் கோண உருப்பெருக்க வலுவானது M.
அதன் பார்வை துண்டு மற்றும் பொருளி ஆகியவற்றின் நேர்கோட்டு உருப்பெருக்கம். நேர்கோட்டுன்னா ஏகப்பரிமாண அப்படின்றது சரியான வேர்ட். ஏகப்பரிமாண உருப்பெருக்கங்களின் பெருக்கத்திற்கு சமன் என கருதலாம். அப்போ அவரே தந்துட்டார். நாங்கள் நேரத்தோடு இதை நிறுவிதான் எடுத்தோம். எம்இ இன்ட்டு எம் நோட்டுக்கு சமன்றதை நிறுவுறதுக்கு ஒரு விஷயம் செஞ்சுட்டு வந்து அதுக்கு பிறகு தான் இந்த வேலைகளுக்கு வந்தோம். அது இவரே தந்துட்டார். சரி, ரைட். இப்போ அடுத்ததாக சொல்கிறாரு, கோண உருப்பெரிதாக்கத்திற்கான சமன்பாடு இந்த டேர்ம்ஸ் சார்பாக எடுக்கட்டும். அப்போ நீங்கள் யாபகம் ஈக்கிறாக்கண்டா, இப்போ நாங்கள் நிறுவின சமன்பாடு உங்களுக்கு ஓரளவு யாபகம் ஈக்குதுன்னா நீங்கள் அதை வச்சு செஞ்சுட்டு போய் சரி. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு என்ன செய்யணுன்றது தெரியும். ஒன்றாவது, இந்த எம்இ எம் நோட்டை தனித்தனியாக காணணும். எப்படி தனித்தனியாக காணுவீங்கோ? எம் நோட்டை கண்டுபிடிக்கணும்டா பொருளி வில்லைக்கு வில்லை சூத்திரத்தை பயன்படுத்துவீங்க. 1/v மைனஸ் 1/u ஈக்குவல் 1/f. அடுத்ததாக குறிவழக்கின் படி உங்களுக்கு தெரியும் பிம்பத்தூரத்துக்கு என்ன வரணும்? மைனஸ் வி நாட். ஏன் இவர் தானே பொருளி, மைனஸ் வி நாட். பொருள் தூரத்துக்கு ப்ளஸ் யூ நாட். யாருக்கு சமன்? மைனஸ் 1/f நோட்டுக்கு சமன். ரெண்டு பக்கமும் மைனஸ் வி நோட்டால் பிரிக்கினீங்கண்டா, மைனஸ் வி நோட்டால் பிரிக்கினீங்கண்டா இவர் ஒன்றாகுவார். இவர் ப்ளஸ் வி நோட்டின் கீழ் யூ நோட்டாக மாறுவார். இவர் ப்ளஸ் வி நோட்டின் கீழ் எஃப் நோட்டாக மாறுவார். இவருக்கு சொல்கிற பேர் தான் எம் நாட். எம் நோட் வந்து வி நோட்டின் கீழ் எஃப் நாட் -1க்கு சமன். இதே மாதிரி எம்இயை கண்டுபிடிக்கணும்டா பார்வை துண்டுக்கு 1/v மைனஸ் 1/u ஈக்குவல் 1/f. ஆல்ரெடி நான் நிறுவினேன் தானே, திரும்ப நான் நிறுவல. நீங்கள் இப்படி செஞ்சுருப்பீங்க. அப்போ எம்இக்கு உங்களுக்கு ஒரு சமன்பாடு கிடைக்கும், டிஎன் கீழ் எஃப்இ ப்ளஸ் 1. இது ரெண்டுலேயுமே இது கோண உருப்பெரிதாக்கத்திற்கான சமன்பாடு டிஎன் கீழ் எஃப்இ ப்ளஸ் 1. அதே மாதிரி வி நோட்டின் கீழ் எஃப் நாட் -1 மாதிரி ஃபைனலாக நிறுவி முடிப்பீங்க. சரியா? அடுத்ததாக கேட்குறாரு, கூட்டு நுணுக்கு காட்டியின் பொருளியினால் உருவாக்கப்படும் பிம்பத்தின் இயல்பு. என்னென்ன இயல்பு? இந்த இடத்துல ஒன்றாவது பொருளை விட பெரியது. சரியா? பொருளை விட பெரியது. ரெண்டாவது மெய்யானதா மாயமானதா? யாரால் கேட்குறாரு பாருங்க? பொருளின்றது யார்? இவர். பொருளியால் உருவாக்கப்படுகிறது மெய் பிம்பம். ஏன்? ஒளிக்கதிர்கள் உண்மையாக பெய்த ஒரு இடத்துல சந்திக்குது. அடுத்தது தலை கீழானதா நிமிர்ந்ததா? தலை கீழானது. சரியா? தலை கீழானது. ஸோ இந்த அமைப்பில் ஆன்சர் எழுதுவேன். ரைட், அடுத்த கட்டத்துக்கு போகும். அடுத்த கட்டம் சொல்கிறாரு, கோட்டு நுணுக்கு காட்டி ஒன்றின் பொருளி வில்லையின் குவியத் தூரம் 0.5 சென்டிமீட்டராகவும் பார்வை துண்டின் குவியத் தூரம் 5 சென்டிமீட்டராகவும் உள்ளன. பொருளியிலிருந்து 15.5 தூரத்தில் ஒரு பிம்பம் உருவாக்கப்படுகின்றது. பொருளியில் இருந்த, அதாவது வி நோட்ட பெறுமதியை தாராரு. வி நோட் வந்து 15.5. தெளிவு பார்வை நிலைவுத்தூரம் 25 சென்டிமீட்டர் என கருதி நுணுக்கு காட்டியின் கோண உருப்பெருக்க வலுவை கணிக்க. அப்போ உங்களுக்கு தெரியும், மேலெடுத்த சமன்பாட்டில் என்ன செஞ்சு விட்டா சரி, பிரதியிட்டு விட்டிங்கன்னா சரி. எம் ஈக்குவல் ஒன்றாவது டிஎன் கீழ் எஃப்இ ப்ளஸ் 1, அங்கே வி நோட்டின் கீழ் எஃப் நாட் -1. டியிட பெறுமதி 25, எஃப்இட பெறுமதி என்னென்னு தாராரு? 5 ப்ளஸ் 1. அங்கே வி நோட்ட பெறுமதி என்ன? 15.5. எஃப் நோட்ட பெறுமதி எவ்வளோ? 0.5 -1. இதை சுருக்கினீங்கண்டா 15 5 30 உண்டா? 15 2 180 31 வரப்போகுது. 31 ஒன்று போனால் 30. இங்கே 25 5 பிரித்தா 5 ப்ளஸ் 1 உண்டா 6. ஆகவே 180. அழகு என்ன வரும்? அழகா அவசரத்தில் மீட்டர் சென்டிமீட்டர்னு போட்டு வச்சுட்டு வரல. கோண ஒரு பெரிதாக்கத்துக்கு என்ன அழகு இல்லை. சரி, எடுத்த சந்தோஷத்தில் என்ன சரி ஒரு அழகை போட்டு வச்சுட்டு வரல, அழகு இல்லை. சரி, we have two independent laser beams set up such that we get parallel beams. And these beams are about 7.5 millimeters apart. Then the two beams travel down a long hallway, bounce off a mirror, and then come all the way back for a total distance of about 84 meters. By the time the beams have traveled that far, they've both grown into large blobs that overlap, and we really can't tell that we originally had two laser sources. So next we bring these beams through a lens so that we can image them on a CCD camera. We use these filters to attenuate the light so that the intensity is low enough that we get good exposure. We can control the diameter of the lens
using this aperture we've placed in front. If the diameter of the aperture is wide enough, then we see the image of both laser sources on the CCD camera. As the aperture closes, the resolution degrades and we see only one spot. The Rayleigh criterion occurs when the aperture is open just wide enough that we can distinguish the two spots. For our setup, this aperture diameter is about 8 millimeters. ரைட். இப்போ இதில் சொல்கிறாரு, நடைமுறையில் நுணுக்கமான விவரங்களை அவதானிப்பதற்கு ஒரு பெருக்கம் மாத்திரம் போதுமானதல்ல. மிக அண்மையிலுள்ள இரு பொருட்களை தனித்தனியாக இரு பொருட்களாக தெளிவாக பார்ப்பதற்கு ஒரு நுணுக்குக்காட்டிக்கு இருக்கத்தக்க ஆற்றல் அதன் பிரிதிறன் வலு ரிசால்விங் பவர் என அழைக்கப்படும். அதாவது எங்களுக்கு கிளியரான இமேஜ் ஒன்றும் கிடைக்கணும், அது பெருசாகவும் விளங்கணும். அப்போ இது ஒரு தார உருவத்தை பிம்பத்தை மங்களா தருகுதுண்டா, கிட்ட கிட்டக்கிற 2 புள்ளியை ஒன்றுக்கு மேலே உண்டா தருகுதுன்னா அது எனக்கு தெளிவாக விளங்காது. அப்போ இந்த தொலைக்காட்டி பெரிதாக்கியும் தரணும், தெளிவாகவும் தரணும். ரைட். நுணுக்கு காட்டியின் பொருளி வில்லையினூடாக மிக அண்மையிலுள்ள இரு பொருட்களை அவதானிக்கும் போது பல நேரங்களில் அவை இரு பொருட்களாக தெரிவதற்கு பதிலாக மங்கிய மற்றும் ஒன்றன் மேல் ஒன்று படிந்த இரு வட்டத்தட்டுக்களாக அவதானிக்கப்படுகின்றன. ரைட். இதை தான் நான் உங்களுக்கு இந்த இடத்துல இமேஜாக காட்டிக்கிறேன். இது தான் அவர் சொல்ல வர அந்த பொருளின்டா அந்த கருப்பு இந்த இடத்துல விளங்குதா பாருங்க. அந்த பொருளி வில்லை உள்ளுக்கால பார்க்குறோம், அதுக்கு வெளிப்பக்கம் அங்கால ஒரு துளை உண்டு மாதிரி இருக்குது. இந்த அமைப்பில் காட்டிக்கிறாரு. இந்த துளையால் தான் நாங்கள் வார ஒளியிட அளவை அனுமதிக்கிறோம். இது அந்த வில்லைக்கு வெளிப்பகுதியில் இருக்குது. சரியா? ரைட். அப்படி பார்க்குற டைம் அந்த துளையிட அளவுகளை அடிப்படையாக கொண்டு, சரி, இந்த துளையிட அளவை அடிப்படையாக கொண்டு தான் எனக்கு அந்த 2 புள்ளி தனியாக உண்மையாகவே 2 புள்ளியாக விளங்குமா, இல்லாட்டி ஒன்றன் மேல் ஒன்று மேற்பொருந்திய ஒரு புள்ளியாக மட்டும் தெரியுமான்றது தங்கிக்குது. ஸோ இன்னமொரு படமும் காட்டுகிறேன் பாருங்க. இந்த இடத்துல ஒளிக்கதிர்கள் இன்சிடென்ட் லைன்ல இதுதான் வரக்கூடிய ஒளி அலைகள். இந்த இடத்துல சர்க்கியூலர் உண்மையாகவே நாங்கள் வட்ட வடிவத்தில் ஒரு ஹோல் ஒன்றிக்குது, அதால் வர டைம் அது இந்த இடத்துல பிம்பத்தை உருவாக்குது. கிட்டத்தட்ட இது மாதிரியான ஒரு வடிவத்தில் இது ஒரு லேசர் உண்டு அனுப்பின டைம் அந்த லேசரில் சரியாக நீங்கள் அனுப்பினது இந்த லேசர் மட்டும்தான். இந்த இடத்துல இப்படி ஒரு தனி பிம்பம் ஒன்று அனுப்பினீங்க, அது இப்படி வட்ட வடிவத்தில் இருக்கக்கூடிய தட்டுகளாக ஒளிக்கதிர்களை உருவாக்குது. இதுதான் அந்த ஏர் ஸ்ட்ரிங்னு சொல்கிறாரு. ஏர் ஸ்ட்ரிங்ன மாதிரி மையப்பகுதி நல்லா தெளிவானதாக காணப்படும். இது சிம்பிளான்றது ரேடியஸ் ஆஃப் த எப்பெச்சர்னு சொல்கிறது அந்த துளை. சரியா? ரைட். அப்போ இந்த விஷயங்கள் ஓரளவு உங்களுக்கு விளங்குது. இப்போ எங்களுக்கு இதில் தேவை என்னென்னா ஒழுங்கான தொலை காட்டிண்டா, சரி, ஒழுங்கான கூட்டு நுணுக்கு காட்டிண்டா அது உண்மையாகவே 2 பொருளை 2ஆக காட்டணும். அந்த 2 பொருள் ஒரே இடத்துல காட்டுதுண்டா அது என்ன அது பெருசாகி தருகுது, ஆனால் என்ன செய்யலை, தெளிவாக அந்த பிம்பத்தை தரலைன்றது தான் கருத்து. ஸோ இப்போ அதோட சம்மந்தப்பட்ட விஷயத்தை தான் இதில் பேசுகிறாரு. அப்படி எனக்கு தெளிவாக விளங்கணும்னா என்ன நடக்கணுன்றதை பேசுகிறாரு. சரி, ரைட். இப்போ அடுத்த கட்டத்துக்கு போகும் பாருங்கள். இதில் அடுத்தது சொல்கிறாரு. ரைட். ரைட். இப்போ இது ஏன்றதை அவதானிச்சிங்கன்னா இப்போ அந்த இமேஜை பார்த்துட்டு வந்தீங்க. மிக அண்மையில் இருக்கிறத பார்க்குற டைம் 2 பொருட்களாக தெரிவதற்கு பதிலாக ஒன்றன் மேல் ஒன்று படிந்து 2 வட்டத்தட்டுகளாக அவதானிக்கப்படுகின்றன. ஏன் வட்டத்தட்டு உங்களுக்கு அந்த இடத்துல விளங்குது. ஒளி அலைகள் வருகுது, வட்ட வடிவமான துளை ஒன்றை தாண்டி போகுதுன்னா அந்த இடத்துல கோணல் நடக்குது. அந்த கோணலால் இந்த வடிவத்தில் இருக்கிற ஒரு பிம்பம் உருவாகுது. இதற்கு காரணம் பொருளி வில்லையினூடாக நுணுக்கு காட்டியினுள் நுழையும் ஒளியானது பொருளியின் வட்டத்துவாரம். பொருளியின் வட்டத்துவாரம் போக்கில் இப்போ இப்படி தவறாக நினச்சிக்கணும். அந்த வில்லைக்குள்ளே ஒரு ஓட்டை போட்டு வச்சு அப்படி இல்லை. அதுதான் அந்த முன்னுக்கு அந்த வில்லைக்கு வாரத்துக்கு முன்னுக்கு அதுள்ளுக்கு வரையிலுமான ஒளிக்கதிர்களை எங்களுக்கு கட்டுப்படுத்தியது. சரியா? செல்லும்போது கோணல் எனும் நிகழ்விற்கு உட்படுவதாகும். கோணல் ஒளியின் அலை இயல்பினால் ஏற்படுவது. ரைட். இப்போ இது எங்கேருந்து வருது புதுசாக அலையின் இயல்புன்னு ஒரு கதை. ரைட். உங்களுக்கு தெரியும், நீங்கள் 3வது அலகு அதாவது வேவ்ஸ் அண்ட் ஆக்சிலேஷன்ஸ் படிக்கிற டைம் கேள்விப்பட்டிருக்கிறீங்கோ.
எல்லா அலை இயக்கங்களுக்கும் இந்த பிரதானமான 5 இயல்பு இருக்கிறப்ப ஒளி அலைக்கும் அந்த இயல்பு இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறீங்க. என்னென்ன இயல்பு? ஒன்றோ தெரிப்பு, அடுத்தது முறிவு, கோணல், அடுத்தது முனைவாக்கம், 5வது மேற்பொருந்துகை. இதில் இந்த முனைவாக்கம் குறுக்கலைகளுக்கு மாத்திரம்தான் காணப்படுதுன்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்க. அப்போ ஒளி அலையும் என்ன அலை தான்? குறுக்கலை. ஆனால் நாங்கள் லைட்ஸ் இல்லாட்டி ஜியோமெட்ரிக்கல் ஆப்டிக்ஸ் படிக்கிற டைம் சொல்கிறோம், நாங்கள் ஒளி அலையில இந்த 5 இயல்பையும் கருதுறதில்லை. நாங்கள் அதோட அந்த தெரிப்பையும் முறிவையும் மட்டும்தான் பேசுகிறோம். இந்த கோணல், முனைவாக்கம், மேற்பொருந்துகையை பற்றி நாங்கள் டீட்டெயில்டாக யாருக்குள்ளே பேசுகிறதில்ல, ஒளியலுக்குள்ளே பேசுகிறதில்ல. ஒளி ஒரு நேர்கோட்டு பாதையில் பயணிக்குதுன்ற மாதிரி எடுத்துக்கொண்டு தான் நாங்கள் அதை பாடத்தை முழுமையாக படித்து கொண்டு போனோம். சரிதானே? அப்போ இதில் சொல்கிறாரு, இப்படியான ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கு காரணம் அந்த ஒளியிட கோணல்னு சொல்லக்கூடிய நிகழ்வு தான் அப்படின்றத சொல்கிறாரு. ரைட். அடுத்ததாக சொல்கிறாரு, ரேலியின் தீர்மானத்திற்கு, ரேலியோட க்ரைட்டேஷனுக்கு ஏற்ப, ரேலி கண்டுபிடிச்சி சொன்னதுக்கு ஏற்ப ஒரு பொருளிவில்லை 2 பொருட்களை தனித்தனியாக பிரித்து அறியணும்டா அந்த பொருட்களுக்கு இடையே இருக்க வேண்டிய இழிவு தூரம், இந்த விஷயத்தை நல்லா விளங்கிடுங்கோ, அந்த 2 புள்ளிகளுக்கு இடையே இருக்க வேண்டிய இழிவு தூரம் இந்த சமன்பாட்டால் தரப்படுமாம். சரியா? ரைட். அப்போ அந்த 2 பொருட்களுக்கு இடையில் இருக்கிற இழிவு தூரத்துக்கான சமன்பாட்டில் தந்து வச்சுக்கிறாரு. என்னென்ன கணியம்? 1.22 லெம்டா, கீழே 2 மியூ, சைன் தீட்டான மாதிரி. சரியா? ரைட். அப்போ இதில் லெம்டான்னு சொல்கிறது என்ன? நாங்கள் பயன்படுத்துகிற ஒளி. இப்போ நீங்கள் அங்கே சிவப்பு கலரில் அந்த படம் கண்ணிங்க தானே, அப்போ அந்த இடத்துல சிவப்பு கலர் லேசர் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ அதை மாதிரி நாங்கள் பயன்படுத்துகிற நிறத்தில் அந்த அலை நீளத்தில் தங்கிக்குது. அடுத்தது வில்லைக்கும், மியூண்டு சொல்கிறது என்ன? பொருளி வில்லைக்கும் பொருளுக்கும் இடைப்பட்ட ஊடகத்திட முறிவு சுட்டி. அடுத்ததா சைன் தீட்டான்னு சொல்கிறது சைன். இப்போ நீங்கள் அந்த இடத்துல துளைன்னு சொல்லிற விஷயம் கண்ணிங்க தானே, நான் சொல்கிறேன் இப்படி, இதுதான் பொருளிவில்லைண்டா, இதன் பொருளிவில்லைண்டா, இதுதான் பொருள்டா, இதுலேருந்து எல்லா திசையிலேருந்து தானே ஒளிக்கதிர்கள் பயணிக்கும். இப்படி ஒளிக்கதிர்கள் பயணிக்கிற டைம் இந்த கோணத்தை தான் அவர் என்னென்னு தாராரு? டீட்டாண்டு தாரார். சரியா? அப்போ இதுதான் அவர் தந்தது. ஆகவே அந்த ஒரு பொருள் எங்களுக்கு தெளிவாக விளங்கணும்டா அந்த 2க்கும் இடையில் இருக்க வேண்டிய குறைந்தபட்ச தூரம் தான் இந்த டீன்னு சொல்கிறது. அது நல்லா தெளிவாக விளங்கிடுங்கோ. சரியா? ரைட். அப்போ நான் சொல்கிறேன், இந்த குறைந்தபட்ச தூரம் குறைஞ்சாவா அந்த பொருள் நல்லா விளங்கும், அந்த குறைந்தபட்ச தூரம் கூடினாவா அந்த பொருள் நல்லா விளங்கும். அப்போ இப்போ நீங்கள் யோசிப்பீங்க இப்படி, அந்த 2க்கும் இடையில் இருக்கிற தூரம் கூடினாதானே எனக்கு நல்லா விளங்கும், குறைஞ்சா விளங்காது. இல்லை, அப்படி சொல்ல வரல. இதில் சொல்ல வராது இப்படி, அந்த தூரம் குறைவாக ஈந்தா அப்படின்டா, அந்த தூரம் அலைநிலத்தில் தங்கிக்குது, அந்த குறைந்தபட்ச தூரம் குறைவுண்டா. இது தூரம் இல்லை, குறைந்தபட்ச தூரம். அந்த வார்த்தையே சரியாக விளங்கிடுங்கோ. குறைந்தபட்ச தூரம் குறைவாக வருகுதுண்டா. உதாரணமாக நான் சொல்கிறேனே, நீல கலர் அலை நீளத்தை பயன்படுத்துகிற டைம் உங்களுக்கு 5 சென்டிமீட்டர்னு வருகுது, சிவப்பு கலர் அலை நீளத்தை பயன்படுத்துகிற டைம் 10 வருகுதுண்டா. அது கருத்து என்ன? நீங்கள் நீல கலர் அலை நீளத்தை பயன்படுத்தினா 5 சென்டிமீட்டர் இடை தூரத்தில் இருக்கிற பொருளை கூட உங்களுக்கு தெளிவாக பார்க்கலும். ஆனால் சிவப்பை பயன்படுத்தினீங்கண்டா உங்களுக்கு எத்தனை சென்டிமீட்டரில் இருக்கிறது தான் பார்க்கலும்? 10 சென்டிமீட்டர். அப்போ நீங்கள் இப்போ இப்படி குழப்பிக்கப்படா, 10ல் இருந்தால் தானே நல்ல தூரம் ஆகிக்குது, நல்லா கிளியராக விளங்கும், 5ல் இருந்தால் கிட்டே இருக்குது விளங்காது. இல்லை, அந்த கதையெல்லாம் இல்லை. இங்கே அவர் சொல்கிற விஷயம் இதுதான். இந்த குறைந்தபட்ச தூரம் குறைவுன்றதில் அர்த்தத்தை விளங்கிடுங்கோ. சரியா? குறைந்தபட்ச தூரம் குறையுதுண்டா இன்னும் நல்லா உங்களுக்கு கிளியராக விளங்கும். அது நல்லாவே கிட்ட வாய்ந்தாலும் உங்களுக்கு கிளியராக விளங்கும். 5 சென்டிமீட்டர் இருந்தால் கூட விளங்கும்டா. அப்போ 10 சென்டிமீட்டர் தூரத்துலேருந்து இன்னும் நல்லா விளங்கும்ன்றது தான் நட அர்த்தம். நீங்கள் ஷுவராக இந்த இடத்த குழப்பிக்கொள்வீங்க. நல்லா தெளிவாக நான் சொன்ன விஷயத்தை விளங்கிடுங்கோ. ரைட். அடுத்ததுக்கு போகும் பாருங்க. அடுத்ததாக சொல்கிறாரு, நுணுக்கு காட்டியின் பிரிதிறன் வலு ரிசால்விங் பவர்ன்றது என் அளவில் இந்த இழிவு தூரத்தில் தலைகீழ் பருமனுக்கு சமனாக காணப்படுமாம். அதாவது இழிவு தூரம் கூடண்டா ரிசால்விங் பவர் குறவு. இப்போ நான் சொன்ன விஷயம் உண்மைன்றது விளங்கிட்டா? ஏன் அப்படி இல்லை, இப்படியே தூரம் கூடனா நல்ல பிரிதிறன் கூட வைக்கின்ற மாதிரி தானே வருது. ஆனால் இது நிகர்மாறாக நடக்குது. தூரம் குறவுண்டாதான் ரிசால்விங் பவர் கூட. அதான் நான் சொன்னதில் கருத்து. 5 சென்டிமீட்டரில் இருந்தாலே அவருக்கு நல்லா விளங்குதுண்டா, அதை விட கூட வைக்க போகல இன்னும் நல்லா விளங்கு. அப்போ அந்த தூரம் குறையுதுண்டா தான் ரிசால்விங் பவர் என்ன செய்யும்? கூடும். இந்த இடத்த குழப்பிக்கொள்ள வானம் தெளிவாக விளங்கிடுங்கோ. ரைட். சரி, இப்போ நாங்கள் 1வது கேள்விக்கு போவோம். பாருங்கள், அவர் கேட்ட 1வது கேள்வி என்னென்னா, மேலே தரப்பட்டுள்ள தகவல்களை அடிப்படையாக கொண்டு
நுணுக்குக்காட்டியின் வில்லைகளை மாற்றாமல் அதன் பிரிதிறன் வலுவை அதிகரிப்பதற்கு செய்யக்கூடிய 2 விடயங்களை எழுதுக. 2 விடயங்களை குறிப்பிடுகிற மாதிரி தராரு. அப்போ உங்களுக்கு தெரியும் பிரிதிறன் வலுக்கான சமன்பாடு இந்த இடத்துல அழகாக தந்து வச்சுக்கிறாரு தானே. இவருக்கு என்ன செய்யணும்? கூடணும்டா மியூ கூடணும். மியூண்டா என்ன இந்த இடத்துல சொல்லிக்கிறீங்க, பொருளி வில்லைக்கும் பொருளுக்கும் இடைப்பட்ட ஊடகத்தில் முறிவு சுட்டியை கூட்டணும். அப்போ அதை ஒரு காரணமாக சொல்லுவீங்க, மியூட பெருமதியை கூட்டணும். 2வது காரணம் என்ன சொல்லுவீங்க? லெம்டாவை குறைக்கணும். அப்படியா? கூட்டணுமா? பிரிதிறன் வலுவை கூட்டணும்டா லெம்டா என்ன செய்யணும்? குறையணும். லெம்டா குறைஞ்சாதான் பிரிதிறன் வலு என்ன செய்யும்? கூடும். ரைட். அப்போ இந்த 2 தான் நீங்கள் செய்யணும். அடுத்ததாக கேட்குறாரு, இதில் எந்த நிறத்தை, கட்புல நிறமாலையில் எந்த நிறத்திற்கு பிரிதிறன் வலு உச்சமாக இருக்கும்? உமது விடைக்கான காரணத்தை தருக. நான் சொல்கிறேன், உங்களுக்கு கட்புலத்தில் ஃப்ரீக்குவென்சி ஆர்டர் விப்ஜிஓர்ன்றதில் ஃப்ரீக்குவென்சி உங்களுக்கு தெரியும், விக்கு தான் கூட இல்லையா? VIBGYOR அந்த 7 நிறங்களில் ஃப்ரீக்குவென்சி ஆர்டரில் தான் நாங்கள் யாதி வச்சுக்கிறோம். ஊதாக்கு தான் மீடிரன் கூட. அப்போ ஊதாக்கு தான் அலைநீளம் குறைவு, அலைநீளம் குறைந்தவருக்கு தான் பிரிதிறன் வலு கூட வைக்கும். அப்படின்ற இப்போ அர்த்தம் என்ன? அப்போ உங்களுக்கு விளங்கும், ஊதா கலரை பயன்படுத்தினீங்கன்னா அந்த 2 புள்ளி லெம்டா ஆக குறைவு ஊதாக்கு. அப்படின்டா ஊதாவை பயன்படுத்தினீங்கடா அந்த 2க்கும் இடையில் இருக்கிற தூரம், இது வந்து நான் ஊதாவை பயன்படுத்தின தூரம். இது சிவப்பை பயன்படுத்தினா அந்த 2 புள்ளிகளுக்கு இடையில் இருக்க வேண்டிய தூரம். நீங்கள் சிவப்பொலி கதிரை பயன்படுத்தினா இவ்வளோ தூரம் இருந்தால் தான் உங்களுக்கு பார்க்கலும். ஆனால் ஊதா ஒளியை பயன்படுத்தினீங்கடா இவ்வளோ தூரம் இருந்தாலும் போதும் இந்த ஊதா கலர் என்ன செய்யும்? அவரை தெளிவாக காட்டும். கிளியரா? அதான் இதில் சொல்ல வந்த விஷயம். ரைட். அடுத்ததான் நாங்கள் போவோம். ரைட். இப்போ அடுத்ததாக தான் கேள்வி கேட்குறாரு. சிவப்பு ஒளியை பயன்படுத்துவதை விட நீல ஒளியை பயன்படுத்துவதன் மூலம் மேலதிக தெளிவான மற்றும் நுணுக்கமான விவரங்களை கொண்ட பிம்பத்தை பெற முடிவது ஏன் என விளக்குக. கண்ணைகளை இந்த இடம் தான் ட்ரிக்கான கேள்வி. அப்போ இதில் நீங்கள் நினைப்பு, இதில் ஒன்றாவது நீங்கள் சொல்லணும், அலை நீளத்தை வச்சுக்கொண்டு அந்த 2 புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தூரத்தை பற்றி பேசுங்க. நான் இப்படி சொல்கிறேன், லெம்டா ஆர் பெரிது லெம்டா பி. அதாவது சிவப்பு நிறத்தில் அலை நீளம் பெரிதாக காணப்படும் நீல கலர்ட அலை நீளத்தை விட. சரியா? இதன் போது என்ன சொல்லலும், 2 புள்ளிகளை தெளிவாக அவதானிக்க, 2 புள்ளிகளை தெளிவாக அவதானிக்க அவற்றிற்கு இடையான குறைந்தபட்ச தூரம் என்ன செய்யும்? யாருக்கு கூட வைக்கும்? குறைந்தபட்ச தூரம் சிவப்பு கலருக்கு கூட வைக்கும். யாரை விட? நீல கலரை விட. எனவே நீல நிறத்தை பயன்படுத்தும் போது குறைந்த வேறாக்கத்தில் உள்ள பொருட்களை கூட தெளிவாக அவதானிக்க முடியும். எனவே சிவப்பு நிறத்தை விட நீல நிறத்தை பயன்படுத்துவதால் தெளிவான மற்றும் நுணுக்கமான விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு விடையை எழுதி முடிப்பீங்க. சரியா? ரைட். இதோட கோணலையும் சம்மந்தப்படுத்தி எழுது. இனி அவர் கேட்டதுக்கு இப்படி ஒரு ஆன்சர் எழுதிடு. சரி, இல்லாட்டி நீங்கள் அந்த கோணலை பயன்படுத்தியும் சொல்லலாம். கோணல் கூடும் குறையும். இப்போ கோணல்கள் எல்லாம் யோசிக்க போனீங்கன்னா அதை விட இந்த விட கொஞ்சம் தெளிவாய்க்கும் இல்லையா? நான் என்ன சொல்கிறேன், அலைநீளம் கூடினா அந்த 2 புள்ளிகளுக்கு இடையில் இருக்கிற வேறாக்கம், அது இப்போ இந்த சமன்பாடு அதை தான் சொல்லுது. சரியா? அலைநீளம் குறைஞ்சு அந்த 2 புள்ளிகளுக்கு இடையில் இருக்கிற குறைந்தபட்ச வேறாக்கம் குறையும். இப்போ நான் சொல்கிறேன், இவரை சிவப்பு நிறத்தை பயன்படுத்துகிற டைம் 10 சென்டிமீட்டர் தூரம் ஆகிக்குது, இவரை பயன்படுத்துகிற டைம் 5 சென்டிமீட்டர் தூரம் ஆகிக்குதுண்டா அதில் கருத்து நீல ஒளிக்கதிரை பயன்படுத்தினா உங்களால் 5 சென்டிமீட்டர் தூரத்தில் இருக்கிற பொருளை தெளிவாக அவதானிக்கலும். அப்போ 5 விட கூடினது நம்ம என்ன செய்யலும்? தெளிவாக அவதானிக்கலும்.
சிவப்பை பயன்படுத்தினா குறைந்தபட்சம் 10 தான் உங்களுக்கு பார்க்கல. 10 விட தூரம் குறைஞ்சி அது என்ன செய்யலாம், தெளிவாக பார்க்கலாம். ஆகவே அதை விட கூடினா தான் பார்க்கலும். அப்படின்னா 12-13 சென்டிமீட்டர் தூரத்தில் இருந்தால் தான் பார்க்கலும். ஆகவே யாரை பயன்படுத்துறது சிறந்தது, நீல நிற ஒளிக்கதிரை பயன்படுத்துறது சிறந்தது அப்படின்ட்டு போவீங்க. ரைட், இப்போ நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு வருவோம். அடுத்ததில் என்ன கேட்குறாரு, ஒரு மாணவன் வழியில் அலைநீளம் 550 நேனோமீட்டரை உடைய பச்சை நிற ஒளியை பயன்படுத்தி கூட்டு நுணுக்கு காட்டி ஒன்றை இயல்பான செப்பம் செய்கையில் அமைக்கிறான். பொருளிவில்லையின் குவியத் தூரம் 1 சென்டிமீட்டராகவும் பார்வை துண்டின் குவியத் தூரம் 5 சென்டிமீட்டராகவும் உள்ளது. தெளிவு பார்வையின் இழிவுத் தூரம் 25 சென்டிமீட்டர் ஆகும். பொருளொன்று பொருளிவில்லைக்கு முன்னால் 1.1 சென்டிமீட்டர் தூரத்தில் வைக்கப்பட்டுள்ளது. பொருளிவில்லையின் அரை நிலை குத்துக்கோணம் 30 பாகையாகும். மேலும் பொருளுக்கும் இடைப்பட்ட ஊடகம் வழியாகும். இப்படி தந்து வச்சுக்கிறாரு. ரைட், இப்போ உங்களுக்கு விளங்க வேண்டிய விஷயம் இதுதானே, பொருளிவில்லை. இதான் நான் பொருளிவில்லைன்னு மார்க் பண்ணுறேன். இவரோட குவியத்தூரம் எவ்வளோன்னு சொல்கிறாரு, எஃப்ட பெறுமதி 1 சென்டிமீட்டர். அப்படி தானே, வில்லையின் குவியத்தூரம் பொருளிட குவியத்தூரம் 1. அப்போ இதில் பொருள் எங்கே வைக்கிறாரு, 1.1. இது 1.1 சென்டிமீட்டர். இது ஒரு புள்ளி பொருள் மாதிரி யோசிப்போம் நாங்கள். இதை நாங்கள் ஒரு புள்ளி பொருள் மாதிரி யோசிப்போம். ரைட், 1.1 வைக்கிறாரு. இப்போ அவர் உங்கள்கிட்ட ஒன்றாவது கேட்குறாரு என்னென்னா, பொருளிவில்லையினால் உருவாக்கப்படும் பிம்பத்திட நிலை. அப்போ என்ன செய்வீங்க, 1/v மைனஸ் 1/u ஈக்குவல் 1/f பயன்படுத்துவீங்க. உங்களுக்கு தெரியும் f0 to f0க்கு இடையில் இருக்கிறதால மெய் பிம்பம்னு தானே வரும். இப்போ v மைனஸில் வரணும். அதனால் நான் v அப்படியே வைக்கிறேன். எனக்கு அம்புக்குறி அந்த குறிவழக்கு தெரியாது. பொருள் தூரம் வந்து ப்ளஸ் 1.1 யாருக்கு சமண்டா -1/1 சென்டிமீட்டர் குவிவு இல்லைன்றபடியால். ஸோ 1/v வந்து 1/1 மைனஸ் 1/1, அதாவது 1 மைனஸ் 1.1/1 0.1/1, அதாவது 0.1/1 மைனஸ் வருது. ஆகவே விக்கு வர விட -10 சென்டிமீட்டர் அப்படின்ற மாதிரி வருது. ஸோ v -10ண்டா வீட பெறுமதி -10 வருது. அப்போ எங்கே இந்த வில்லையிலேருந்து எவ்வளோ தூரத்தில் பிம்பம் உருவாக்கப்பட்டிருக்கும், இந்த வில்லையிலேருந்து 10 சென்டிமீட்டர் தூரத்தில் பிம்பம் உருவாக்கப்பட்டிருக்கும். இது அவர் கேட்ட 1வது கேள்விக்கான விடையாக காணப்படும். ரைட், அடுத்த கேள்விக்கு போகும் பாருங்க. அடுத்தது நுணுக்கு காட்டியின் மொத்த கோண உருப்பெருக்கத்தை காண்க. ரைட், இந்த இடத்துல சின்ன ஒரு மிஸ்டேக் ஒன்று நடந்துட்டு இது இப்படி வந்திக்கணுமே, நான் சுருக்கல்ல சின்ன ஒரு மிஸ்டேக் ஒன்று நடந்துட்டு கீழே 1.1 போமாசி. அப்போ 1.1 இருந்திக்கணும். போமாசி 1.1 இருந்தால் பிம்பத்தூரம் என்னென்னு வந்திக்கும் 11 சென்டிமீட்டர்னு வந்திக்குமே. சின்ன ஒரு தவறு நடந்துட்டு மாற்றிடுங்க. பிம்பத்தூரம் 11 சென்டிமீட்டர்னு வந்திக்கும். சரி, ரைட். அப்போ பிம்பத்தூரம் 11 சென்டிமீட்டர். இப்போ எங்களுக்கு கோண உருப்பெருக்கத்தை கேட்குறாரு. மொத்த கோண உருப்பெருக்கத்துக்கான சமன்பாடு என்னென்று வருகும், நாங்கள் முன்னுக்கு நிறுவினோம். ஞாபகம் இக்கி m சமன் d இன் கீழ் fe + 1 v0 இன் கீழ் f0 -1 வந்துச்சு. அதில் பிரதியில் உங்களுக்கு ஆன்சர் வரும். டிக்கு என்னென்று வந்துச்சு 25, FEக்கு என்னென்று வந்துச்சு FE கேள்வி என்று சொல்கிறார் 5 + 1. v0 பெருமதி கண்டுபிடிச்சிட்டிங்க 11. -11 போட்டில் மைனஸ் என்ன சொல்லுது, நீங்கள் பொருள் வச்சுக்கிற திசைக்கு எதிர் திசையில் பிம்பமிக்குதுன்றதை சொல்லுது. f0 பெருமதி என்ன, f0 பெருமதி கேள்வியில் தந்தார் எவ்வளோ 5 சென்டிமீட்டர். f0 வந்து 1 சென்டிமீட்டர் இல்லையா, f0 வந்து 1 சென்டிமீட்டர் -1. சரியா, அப்போ 25 5 6
11 ஒன்று போனால் 10. அப்போ என்னென்று வரப்போகுது 60 வரப்போகுது கோண உருப்பெரிதாக்கம். சரியா? ரைட். அடுத்ததாக கேட்குறாரு, இந்த நுணுக்கு காட்டியினால் தனித்தனியாக பிரித்தறியக்கூடிய இரு புள்ளி பொருட்களுக்கிடையே இருக்க வேண்டிய இழிவு தூரத்தை காண்க. அப்போ உங்களுக்கு தெரியும் டி மினிமத்துக்கான சமன்பாடு என்ன? டி மின் சமன் 1.22 லெம்டாவின் கீழ் வேறு என்ன சொல்லியிருந்தோம் 2.22 லெம்டாவின் கீழ் 2 மியூ சைன் டீட்டான்னு தந்திருக்கிறாரு. 2 மியூ சைன் டீட்டா. அப்போ இதில் 1.22 அப்படியே இருக்கும். லெம்டாட பெறுமதி என்ன அலைநீளம்னு கேள்வியில் சொன்னார்? 550 நெனோமீட்டர். 550 தர 10⁹9 மீட்டர். கீழே 2 தர மியூ வந்து இது எங்கே வச்சுக்கிறான்றாரு? வழியில். ஸோ வழியில் வச்சுக்கிறபடியால் மியூட பெறுமதி 1. அரை உச்சி கோணம் எவ்வளோன்னு சொன்னார்? 30. சைன் 30 எவ்வளோ? ½. ஸோ இதை தீர்த்திங்கண்டா டி மின்னுக்கான விட வருகம் இது 2 வெட்டி பற்றும் 1. 550 தர 10⁹9 அதை 1.22 பெருக்கணும். பெருக்கினீங்கண்டா கால்குலேட்டர் பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு வருகம் விட 6.71 தர 10⁻7 மீட்டரில் வரும். சரி, ரைட். அப்போ இதுதான் குறைந்தபட்ச தூரம். அப்படின்டா இது நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச நம்பரில் சொல்கிறோன்னா 0.671 மைக்ரோமீட்டர். அப்போ இது என்ன சொல்லுதுண்டா 0.671 மைக்ரோன்றது நான் 10⁻6 விட குறைஞ்ச தூரத்தில் இருக்கிற 2 பொருளை கூட 2 புள்ளிகளை கூட இதை என்ன செய்யும்? குறைந்தபட்சம் இதை காட்டும். இதை விட தூரம் கூட வாய்ந்தால் ரைட் தெளிவாக காட்டும். நான் எப்படி சொல்கிறேன்? இவரை யூஸ் பண்ணி இந்த நுணுக்கு காட்டியை யூஸ் பண்ணி 0.5 மைக்ரோமீட்டர் தூரத்தில் இருக்கிற 2 புள்ளியை தெளிவாக பார்க்கலுமான்னு கேட்டால் ஏன் அதால் பார்க்கலுமான குறைந்த தூரம் தான் இந்த பெறுமதின்னு கண்டு வச்சுக்கிறோம். கிளியரா? ரைட். ஃபைனலாக பொருளுக்கும் பொருளிக்கும் இடைப்பட்ட இடைவெளி ஒரு விசேட எண்ணெயினால் அதாவது மியூட பெறுமதி 1.5 தாராறு நிரப்பப்படுமெனின் புதிய இழிவு தூரத்தை கணிக்க இந்த எண்ணெய் ஊடகத்தை பயன்படுத்துவதால் பிம்பத்தின் பண்புகளில் ஏற்படும் மாற்றத்தை சுருக்கமாக விளக்குக. ரைட். ஒன்றாவது நாங்கள் அந்த தூரத்தை கண்டுபிடிச்சிட்டு இப்போ நாங்கள் புது தூரத்தை டிமின் ஒயிலுக்குரியது தானே. ரைட். என்ன சமன்பாடு? 1.22 லெம்டா கீழே 2 மியூ சைன் டீட்டா தான் தந்திக்கிற சமன்பாடு. நேரத்தோடு இருந்தது மியூ ஒன்று எடுத்தோம் இல்லையா, அதை நாங்கள் ஒரு மியூ ஒயில் ஒன்று எடுத்துப்போம், மியூ நாட்னு எடுக்கணும். ரைட். இந்த சந்தர்ப்பத்தில் அப்போ என்ன எடுக்கலும் சுருக்கணும். லெம்டா திரும்ப போட்டு சுருக்கிட்டு இருக்கிறத விட டிமின்னுக்கு பெருமதி கண்டு வச்சிட்டோம். பாருங்க இப்படி ஒரு வேலை செய்வோம்மா. டிமின் வந்து இப்போ மற்ற இதுவும் மாறாது தானே. அப்போ இப்படி தனியாக திரும்ப எல்லாத்தையும் பிரதிட்டு சுருக்கிறத விட இந்த முறிவுச்சுட்டுக்கு நேர்மாறு விகித சமம் தானே, அதை வச்சு கொண்டு செஞ்சேன் அந்த மாதிரி. அப்படி இல்லாட்டி நேர்மாறு விகித சமம் தானே, அதை வச்சு கொண்டு செஞ்சோம்னா எனக்கு ஈஸியாக வேலை முடியும்னு நினைக்கிறேன். ரைட். அதாவது டி மின் ஏண்டா 1.2 மாறாது, லெம்டா மாறலை, சைன் டீட்டா மாறலைன்றபடியால் 1/கீழ் மியூ அதாவது டி மின் இன்ட்டு 1/கீழ் மியூக்கு நேர்மாறு விகித சமன்னு சொல்கிறது எனக்கு இப்படி எழுதிக்கலும். டி மின் இன்ட்டு மியூ ஈக்குவல் கே ஒரு மாறிலி இந்த மாதிரி எழுதிக்கலும். அப்போ நேரத்தோட இந்த டி மின் தெரியும், நேரத்தோட இந்த மியூ தெரியும். இப்போ இருக்கிற டி மின்னை தான் கண்டுபிடிக்கணும், ஒயிலுக்குரியதை தான் கண்டுபிடிக்கணும். அதுக்குரிய முறிவுச்சுட்டியை நான் மியூ ஒயில் எடுத்துக்கிறேன். நேரத்தோடு வந்தது எவ்வளோ? 0.671 மைக்ரோமீட்டர். மியூட பெறுமதி எவ்வளோ? நேரத்தோட 1. இதை தான் கண்டுபிடிக்கணும். மியூ நோட்ட பெறுமதி எவ்வளோ? மியூ ஒயிலில் பெறுமதி 1.5. ஆகவே டி மின் ஒயில்ட பெறுமதி 1.5 3/2. அப்போ 2/3 மாதிரி வருது என்ன? இல்லாட்டி 1.5 பிரிக்கணும். 2/3 வரப்போகுது உங்களுக்கு. இதை சுருக்கி எடுப்பீங்க. 0.671 மைக்ரோமீட்டரை பிரிச்சுக்கணும் 1.5 பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு கல்குலேட்டரில் வருகுது
4.47 தர 10/7 10/7 மீட்டர். அப்போ இது மைக்ரோமீட்டருக்கு மாத்திரம்டா. அன்னளவா 4.47 0.47 3 தானம் போகாமல் நான் 2 தானத்துக்கு எடுக்கிறேன். 0.45 மைக்ரோமீட்டர்ன மாதிரி வந்திருக்கும். அப்போ இது என்ன சொல்லி முடிக்குதுன்னா, நீங்கள் இதை எண்ணெயை பயன்படுத்துகிறதால பாருங்கோ அந்த 2 பொருட்களுக்கு இடையில் ஈக்க வேண்டிய குறைந்தபட்ச தூரம் குறையுது. அப்படின்டா நேரத்தோடு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரத்தில் இருந்தால் தான் விளங்கும். இப்போ உங்களுக்கு அதை விட குறைஞ்ச தூரத்தில் இருக்கிற 2 புள்ளியும் தெளிவாக விளங்கும். அதான் இதில் அர்த்தம். சரிதானே? ரைட். அப்போ நான் இன்றைய கிளாஸை இதோட நிப்பாட்டுன்னு எனக்கு இன்னொரு கிளாஸ் ஒன்று மேய்க்குது. இதுதான் உங்களோட ராயல் காலேஜில் வந்த கேள்வி. நான் இந்த கேள்வியை முழுமையாக ஸ்க்ரீனில் உங்களுக்கு விளங்குற மாதிரி போட்டுறேன். நீங்கள் தேவையானாக்கள் இந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போட்டுவிடுங்க. இந்த PDF ஷார்ட் நோட்டையும் தேசிய கேள்வி வேணுன்ற மாதிரி தேவைண்டா. இல்லாட்டி இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து செய்யுங்க. இதை செஞ்சு முடியுங்க. இன்ஷால்லா நாங்கள் தொடர்ந்து டைம் கிடைக்கிற அமைப்புகள்கிட்ட பார்த்துக்கொள்ளுவோம். இன்ஷால்லா. சரி.